So we are going to see today central bank சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் கடந்த வகுப்பில் கடந்த கால வினாக்கள் சம்பந்தமாக பார்த்து நாங்கள் அப்ப இதுல இன்றைக்கு பார்க்க இருக்க விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் மத்திய வங்கி தெரியும் உங்களுக்கு மத்திய வங்கியில 2 பிரதான நோக்கங்கள் சொல்லி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த 2 பிரதான நோக்கங்கள்ல உங்களுக்கு தெரியும் நிதியியல் உறுதிப்பாடு என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், பொருளாதார உறுதிப்பாடு என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நாங்கள் நிதியியல் உறுதிப்பாடு சம்பந்தமாக நாங்கள் இந்த கடந்த காலம் பார்த்த விடயத்தை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏன்னு சொன்னா அந்த தெரியும் இந்த பரீட்சைகள்ல கேட்பதற்கான சாத்தியத்து அதிகமா இருக்கும்போது அதோட மத்திய வங்கி தொடர்பாக நீங்கள் பூரணமான அறிவை கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. இப்ப நீங்கள் இந்த பைனான்சியல் ஸ்டேபிலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி கேள்விப்பட்ட நீங்கள் அதாவது நிதியியல் உறுதிப்பாடு மற்றது பொருளாதார உறுதிப்பாடு என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது சம்பந்தமாக கொஞ்சம் நாங்கள் பார்த்து கொண்டு போய் அப்புறம் நாங்கள் தொடர்ந்து எங்களோட பரீட்சைக்கு எப்படியான வினாக்கள் நாங்கள் எதிர்பார்க்கலாம், எவ்வாறு நாங்கள் தயார்படுத்தலாம் என்று நாங்கள் கலந்துரையாடல் செய்வோம். நாங்கள் ஓகே பிள்ளைகள், நிதியியல் உறுதிப்பாடு நான் கதைக்கிறது தெளிவாக கேட்குது உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. ரைட். அப்ப ஏதாவது கதைக்கிறது கேட்கலன்னு சொன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, அதுல தென்பார்ல ஏதாவது எழுதுவோம் தெரியுங்க. என்ன சொல்லி நான் தனியாக கதைச்சிட்டு போயிருக்கேன், நீங்கள் ஃபீட்பேக் தெரியாட்ட நான் தனியாக கதைச்சிட்டு போயிடுவேன், லைனை கட் ஆஃப் தெரிய மாட்டேன். ஆகவே ஏதாவது ப்ராப்ளம் சொன்னா உடனே டெக்ஸ்ட் பண்ணுங்க, அது கதையுமோ. ஓகே, தேங்க்யூ. ரைட். நீங்கள் இது மிகவும் இலகுவான விடயம் பிள்ளையா. நீங்கள் இந்த விளங்கி வச்சீங்கன்னு சொன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, நாங்கள் பயப்படுத்தவே இல்லை. எப்படியான கேள்வி வந்தாலும் நாங்கள் அதை குறித்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு தெரியும் the financial stability is very important for the economy or banking sector. உங்களுக்கு தெரியும் இந்த ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் ஸ்டேபிலிட்டி, இந்த ஃபைனான்சியல் ஸ்டேபிளா இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்துல ஆப்கானிஸ்தான்ல தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறோம். அதுக்கு முக்கியமான நிறுவனங்கள் சொல்லி அறிஞ்சிருப்பீங்கள், IMF, வேர்ல்ட் பேங்க் போன்ற அந்த அரசாங்கத்துடனான எந்தவித நாணய கொடுக்கல் வாங்கல்களையும் மேற்கொள்வதற்கு தயாராக இல்லைன்னு சொல்லி அதை அறிவிச்சிருக்கோம். அதே போல தெரியும் SDR, Special Drawing Rights என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள் பிள்ளைகள். இது it will use for the international trade ன்னு சொல்லுவாங்க. This is not like a hard currency, or this is like a virtual currency ன்னு சொல்லுவாங்க. SDR என்பது உங்களுக்கு தெரியும் எங்கட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்மதி நிலுவையில பார்த்திருப்பீங்கள், அதுல இருக்கும் எங்களோட சொத்து பக்கத்துல போட்டிருக்கிறோம் SDR. SDR என்பது ஒரு அசெட்ஸ், அதாவது சிறப்பு எடுப்பனவு உரிமை, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் சொல்லுவோம் நாங்கள். இது அந்த எங்களோட சர்வதேச வர்த்தகத்துல நாங்கள் வகிக்கிற பங்குக்கு ஏற்ப சர்வதேச நாணய நிதியம் எங்களுக்கு ஒரு சொத்துக்களை உருவாக்கி வைக்கும். அதாவது உங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு இந்த வருடம் நாங்கள் ஒரு 20 பில்லியன் SDR தாரம்னு சொல்லுவோம். அது எங்க தங்கியிருக்கும் எங்களை இன்டர்நேஷனல் ரேட்ல காணப்படுகின்ற பங்களிப்பு. அப்ப நாங்க சர்வதேச வர்த்தகத்துல கூடுதலாக ஈடுபட்டோம் என்று சொன்னால் இந்த IMF என்ன செய்யும் சொன்னால் எங்களுக்கு ஒரு அசெட்ஸை தரும் எங்களுக்கு. அதாவது தங்களுடைய புக்ல SDR என்ற பேஜ்ல எங்க ஸ்ரீலங்கா சரி ஒரு அமௌண்ட்டை அதை ரிசர்வ் பண்ணுது, அதாவது பதிவு வைக்கிறோம். இது நாங்கள் கண்ணால பார்க்கல, அது இது சர்வதேச வர்த்தகத்தை பயன்படுத்துறோம். ஏன்னு சொன்னா எங்களுக்கு SDR அலோகேஷன் 200 பில்லியன் சொன்னால் அந்த 200 பில்லியனை பயன்படுத்தி நாங்கள் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்கம் செய்யலாம். ஆனா இந்த வசதி அந்த இந்த ஆப்கானிஸ்தான் போன நாடுகளுக்கு கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அதுல புரட்சி ஏற்பட்டதுன்னு சொல்லி, அதாவது ராணுவ புரட்சி சொல்லி. எனவே
கருதுனம் அந்த ஜனநாயக வழியில வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் வந்து தற்பொழுது ஆட்சியில இல்லை. அதனால வந்து சர்வதேச நாடுகள் வந்து அந்த அந்த தற்காலத்தில் அமைக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி அவர்கள் அறிவித்து விட்டிருந்தார்கள். ஆகவே இன்டர்நேஷனல் IMF வந்து மிகவும் முக்கியமான நிறுவனமே உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த IMF என்ன செய்யும் என்று சொன்னா அந்த எங்கட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்காவோட வந்து கொடுக்கல் வாங்கலை வந்து மேற்கொள்ளும். அதாவது எங்கட நாடு வந்து ஏதாவது நிதி நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது IMF போய் நாங்கள் கடன் கேட்டுக்கொள்ளலாம். அது வந்து எங்களுக்கு நிதி உதவி செய்யும் IMF வந்து. ஆகவே இந்த பைனான்சியல் ஸ்டேபிலிட்டி என்ன பிள்ளைகள் அதை நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். அதாவது வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் த பைனான்சியல் ஸ்டேபிலிட்டி ஆஃப் an எக்கானமி? இது யாரு மேற்கொள்கின்றது, எவ்வாறு இந்த உறுதிப்பாட்டை நாங்கள் மேற்கொள்கின்றோம் என்று சொல்லி நீங்க கட்டாயம் அறிஞ்சிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் பட் அந்த பைனான்சியல் ஸ்டேபிலிட்டி விளங்கியிருக்கோம். ஏதாவது நிதிய உறுதிப்பாடு, பொருளாதாரத்துல வந்து நிதியியல் உறுதிப்பாடு. அப்ப உங்களுக்கு தெரியும் பொருளாதாரத்துல வந்து நிதி வந்து உறுதியாக இருக்கணும். இந்த பைனான்சியல் வந்து ஸ்டேபிளாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு சொத்துக்கள் இருக்க வேண்டும். அதே போல நிதி நிறுவனங்கள் அந்த பொருளாதாரத்துல செயற்பட்டு கொண்டிருக்கும். அந்த நிதி நிறுவனங்களை வந்து செயற்திறன் மிக்கதாக நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது செயற்படுத்த வேண்டும். இதுக்கு மத்திய வங்கி தான் பொறுப்பாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு நிதி நிறுவனம் என்று சொன்னா பிள்ளைக்கு அநேகமாக வந்து அது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸா தான் இருக்கும் பிள்ளையா. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கமர்ஷியல் பேங்க் பாத்தீங்கன்னு சொன்னால் that's not a private bank, not a PVT, private limited company, not a PVT company, not a தனியார் கம்பெனி. அது வந்து என்ன கம்பெனின்னு சொன்னால் PLC கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் அநேகமாக வந்து அது வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சம்பத் பேங்க பாருங்கோ, அல்லது கமர்ஷியல் பேங்க்ல போங்கோ, அல்லது சேலான் பேங்க பாருங்கோ, HNB பேங்க். That's not a private limited company, but those are public limited company. அதாவது பொது கம்பெனிகளாக காணப்படும். அதாவது பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டி இருக்கின்ற ஒரு கம்பெனியாக தான் காணப்படும். உங்களுக்கு தெரிய பிள்ளைகள் அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில வந்து உரிமையாளராக காணப்படுபவர்கள் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், பங்குதாரர்கள். அங்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பங்குதாரர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் அநேகமா. அதாவது ஏராளமான பங்குதாரர்கள் காணப்படுவார். உங்களுக்கு தெரியும் தனி வியாபாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நபர் தான் உரிமையாளர் காணப்படுவார். பார்ட்னர்ஷிப் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுல வந்து பங்குடைமைன்னு சொல்லுவாங்க. பங்குடைமை இருவர் காணப்படுவார், இரண்டுக்கு மேற்பட்டவர் காணப்படுவார் சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் 220, அதாவது 22க்கு மேற்பட்ட கலக்கம் 20க்கு மேற்பட்ட காணப்படலாம். அதே பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது 2க்கும் 50க்கும் இடைப்பட்ட காணப்படுவாங்க, பங்குதாரர் காணப்படுவாங்க. அதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 50 இருக்கு. ஆனா இந்த TLC பாத்தீங்கன்னு சொன்னால் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏராளமான பங்குதாரர் காணப்படும், நிறைய பேர் காணப்படும். அங்க மூலதனத்தை செலுத்தின அப்படி. ஆகவே இந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி தான் பிள்ளைகள் இந்த பைனான்சியல் இந்த செயற்பாட்டுல ஈடுபடும். ஏன்னா அதுக்கு நிறைய நிதி தேவை தானே. அதே போல இந்த பப்ளிக் இந்த பைனான்ஸ் கம்பெனி என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த மக்களின், அந்த நாட்டு மக்கள் அல்லது வெளிநாட்டு மக்கள் போன்ற எல்லோருடமிருந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் நிறைய. சேரான் பேங்க் சொல்லி ஒரு பேங்க் இருக்குது. அது ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்ப அந்த பேங்க் வந்து ஒரு வங்கி. அப்ப அந்த வங்கியை யாரு மேற்பார்வை செய்யறது? இந்த வங்கிக்கு அனுமதி கொடுக்கறது யாரு? முகாமை செய்யறது யாரு? அது சூப்பர்வைஸ் பண்றது யாரு? அதெல்லாம் வந்து நாங்க செய்யலாது. நாங்க தனிநபர் தானே, பொதுமக்கள் தானே. எங்கள் சார்பாக வந்து இந்த மத்திய வங்கி தான் அந்த வேலைகளை செய்யப்படும். நாங்கள் போய் சீலன் பேங்க்ல போய் உங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட்டை தாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்ல காட்ட நாங்க பார்க்க போறோம்னு நாங்க கேட்கல. அது எங்களுக்கு அவ்வளவு இல்லை, டைம் இல்லை. ஆக அதுக்கெல்லாம் அதுதான் உங்களோட மத்திய வங்கி இருக்குது.
மத்திய என்ன செய்யும் என்று சொன்னா அந்த நாட்டில் காணப்படுகின்ற நிதி நிறுவனங்களை போய் மேற்பார்வை செய்ய வேண்டும். மேற்பார்வை கண்காணிக்க வேண்டும். அந்த நிதி நிறுவனம் வந்து சரியாகத்தான் போகின்றதா, சரியான துறையில் தான் முதலீடு செய்கின்றார்களா அதெல்லாம் அதை பரிசோதிச்சு பார்க்க வேண்டும். இவ்வாறு பரிசோதிச்சு பார்க்கின்ற பொழுது அவர்கள் சரியான துறையில முதலீடு அல்லது ரிஸ்கான துறையில முதலீடு பண்ணிருக்காங்க பார்க்கணும். அதாவது பொது நாங்கள் உங்களை மாதிரி ஆக்கலாம் பொதுமக்கள் அந்த வைப்பை செய்திருக்கிறோம், பணத்தை வைப்பு செய்திருக்கிறோம். இந்த பணத்தை பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த நிதி நிறுவனங்கள் சரியான துறையில போய்தான் முதலீடு செய்ய வேண்டும். அவர்களது ஆபத்தான துறைகள்ல போய் முதலீடு செய்து தங்களோட மூலதனத்தை எல்லாம் இழந்தா அது எங்களை தான் பாதிக்கும். கடைசியா அந்த கம்பெனி முடிவடைந்து போனா நாங்கள் தான் பங்குதாரர். ஆகவே இவற்றை இந்த இந்த நிதி நிறுவனங்கள் தொடர்ச்சியாக செயற்பட வேணும். இப்ப நாங்க உங்களுக்கு தெரியும், இலங்கையில ஒரு நிதி கம்பெனி இருக்கும், ஒரு வங்கி இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த வங்கி எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த மத்திய வங்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த மத்திய வங்கியில பதிவு செய்யப்பட்டிருக்கும். அப்ப இலங்கையில ஒரு வங்கி செயற்படுதுன்னு சொன்னா அது மத்திய வங்கியினுடைய அங்கீகாரத்தை கொண்டிருக்கின்றபடியால்தான் நாங்கள் போய் அந்த வங்கியில போய் வாய்ப்பு செய்கின்றோம், அல்லது கடன் பெறுகின்றோம், அல்லது வேணே நிதி கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்கின்றோம். அப்ப இதுக்கு இந்த மத்திய வங்கியினுடைய அங்கீகாரம் இருக்கின்ற படியால் தான் நாங்கள் அந்த ஈடுபடுறோம். அப்ப நாங்கள் யாரை நம்புறோம்னு சொன்ன முதலாவது இந்த மத்திய வங்கி தான் இவைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் எல்லாம் சரியாத்தான் செயற்படுவதற்கு நாங்கள் மத்திய வங்கியை நம்பித்தான் அந்த நிறுவனத்தை நாங்கள் திருப்பி நாங்கள் கொடுக்கல் வாங்க ஈடுபடுகின்றோம். மத்திய வங்கி அனுமதி ரத்து செய்தால் அந்த வங்கி அந்த நாட்டில் செயற்பட முடியாது. உங்களுக்கு தெரியும், ஏராளமான மக்கள் இப்பொழுது தங்களோட வைக்கோல போட்டுட்டு திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. சாக்விட்டியன்னு சொல்லி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருந்தது. அது ஏராளமான மக்கள்கிட்ட இப்ப கோடிக்கணக்கான பெறுமதியான வைப்புகளை பெற்று அது அந்த கம்பெனி உரிமையாளர் அங்கே ஓடி தப்பினார் சொல்லலாம் யூஸ் பார்த்தீங்கன்னா சாக்விட்டியர் சொல்லி ஃபேமஸ் ஆன ஒரு வழக்கு போயிருந்தது. அதே போல பிரமோ பேங்க் சொல்லி ஒரு வங்கி இருந்தது. இப்படியெல்லாம் வங்கிகள் மற்றது இஏபி எதிர்சிங்க பிரதர்ஸ் சொல்லி இஏபி ஃபைனான்ஸ் அந்த நிதி கம்பெனி அந்த நிதி கம்பெனி வைப்பு செய்த ஆக்கள் எல்லாம் இப்ப பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஏன்னா அந்த கம்பெனியில பணியாற்றிய அந்த முகாமைத்துவ பணிப்பாளர்கள் எல்லாம் தவறான முறையில நிதி கையாளர்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்ப சொல்ற தங்களோட பணம் எல்லாம் அந்த வங்கி அந்த நிதி கம்பெனி முடிவடைந்து போயிட்டு சொல்லி அது இவ்வாறுலாம் சொல்வதற்கு யாரு காரணம் இலங்கை மத்திய வங்கியினுடைய மேற்பார்வையில் காணப்பட்ட குறைபாடுகள். ஏன்னா மத்திய வங்கியில ஒரு சூப்பர்விஷன் டிவிஷன் ஒன்று இருக்குது. அந்த டிவிஷனுக்கு தான் இவ்வாறான நிதி கம்பெனிகளை போய் அடிக்கடி பரிசீலனை செய்ய வேணும். அவங்க இப்போ பார்க்க வேணும், இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க வேணும், என்னுடைய லிக்விடிட்டி ஸ்டேட்டை பார்க்க வேணும், 21 பார்க்க வேணும், முதலீட்டை பார்க்க வேணும். அப்படியா தான் அந்த தொடர்ச்சியாக இயங்கும். ஆகவே ஒரு நிதி கம்பெனி அந்த பொருளாதாரத்துல தொடர்ச்சியாக இயங்குவதற்கு மத்திய வங்கியுடைய கடப்பாடு முக்கியம். மத்திய வங்கியினுடைய கடமை. அந்த நிதி கம்பெனி ஏற்கனவே முடிவடைய போதுன்னு சொன்னா முதலில் மத்திய பொதுமக்களுக்கு அந்த கம்பெனி அறிவிக்கணும், எங்களுடைய மத்தியம் அறிவிக்கணும். இவருடைய செயற்பாடு தொடர்ச்சியாக இடம்பெற மாட்டாது அல்லது இவருடைய போக்கு பிழையா இருக்குன்னு சொல்லி அவருடைய அந்த அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும். ஆகவே பொதுவாக இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கம்பெனி முடிவடைந்த பின்னர் தான் இலங்கை மத்திய வங்கி அதுல போய் ஆய்வுகளை மேற்கொள்ளும். இது மிகவும் அதிர்ஷ்டமான விடயம். இது நல்லது இல்லை நாட்டுக்கு. ஆகவே ஒரு பொருளாதாரத்துல நிதி கம்பெனிகள் என்ற செயற்பாடு முக்கியம். என்னன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், வங்கிகள் பல நல்ல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதாவது முதலீட்டாளர்களுக்கு நிதி வசதி அளிக்கின்றது. அதாவது உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா வங்கி சொல்லும், எங்கள்கிட்ட பணம், நாங்கள் பணம் தார எங்களுக்கு வட்டிக்கு தாங்கோன்னு சொல்லி சொல்லுது. அதாவது நிதி கம்பெனி சொன்னா இந்த பணத்தினை நிதியா வைத்திருப்பவரிடம் என்று வாய்ப்பாக பெற்று அந்த பணத்தினை அந்த நிதி தேவைப்படுவோருக்கு கடனாக கொடுக்குது. இவ்வாறு கொடுப்பதன் ஊடாக அந்த கடனை பெற்ற நபர் ஒரு முதலீட்டினை மேற்கொள்வார். இப்படி முதலீட்டை மேற்கொள்ளும் பொழுது அந்த பொருளாதாரத்தில் ஒரு உற்பத்தி செயற்பாடு இடம்பெறும்.
உற்பத்தி செயல்பாடு இடம்பெறுகின்ற போது அதனைத் தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் உருவாகும். மக்களுடைய வாழ்க்கை தரம், வருமானம் அதிகரிக்கும், வாழ்க்கை தரம் அதிகரிக்கும், வறுமைகள் குறையும். இப்படி ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு நேர்கணியமான விளைவுகளைத்தான் இது ஏற்படுத்தும். ஆகவே நிதி கம்பெனிகள் இல்லை என்று சொன்னார்கள், அங்க வந்து கடன்களை பெற முடியாது யாரும், அங்கே முதலீடு செய்யறதுக்கு யாரும் பெற மாட்டினோம். ஆகவே இந்த ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பார்த்துருப்பீங்க, பேங்கை பார்த்துருப்பீங்கள், பெரிய மிக பிரபலியமான வங்கி இருக்கு, ஸ்விஸ் பேங்க் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள். அங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொண்ட அந்த 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 ஸ்விஸ் பேங்க் சேர்த்துதான் அந்த நாட்டில் காணப்படுகின்ற முதலீட்டாளர்களுக்கு நிதி வசதி அளிக்குது. அந்த முதலீட்டை பெற்றுக்கொண்ட நபர்கள் என்ன செய்யறாங்கன்னா உற்பத்தி முயற்சியில் ஈடுபட்டு அந்த பொருளாதாரத்தை வந்து மிகவும் செழிப்பானதாக பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே நிதி கம்பெனிகளுடைய செயற்பாடு பொருளாதாரத்துக்கு முக்கியம். இந்த நிதி கம்பெனிகளோட செயற்பாட்டை வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய வங்கி வந்து முக்கியமான பங்கினை வகிக்கின்றது. அவங்கள பேப்பர்ல கேட்கலாம், நிதியியல் உறுதிப்பாட்டினை பேணுவதில் மத்திய வங்கியினுடைய வகைப்பாகங்கள் யாவை என்று கேட்கலாம். சொன்னால் நிதியியல் உறுதிப்பாட்டினை மேற்கொள்வதற்கு மத்திய வங்கியினுடைய வகைப்பாகம் ரோல், what are the role of CDSL maintaining the financial stability கேட்கலாம். What are the role of the CDSL to maintain the financial stability in an economy என்று கேட்கலாம். ஆகவே ஒரு பொருளாதாரத்தில் நிதியியல் உறுதிப்பாட்டினை பேணுவதில் மத்திய வங்கியினுடைய வகைப்பாகங்கள் யாவை என்று சொல்லி இவரிடமிருந்து வினாக்கள் கேட்கப்படலாம். அவ்வாறு கேட்கப்படுகின்ற பொழுது நீங்க சொல்ல வேண்டும், அதாவது பணத்துல வந்து பொதுமக்களின் நம்பிக்கையினை ஊக்குவித்து பேணுதல் சொல்வார். அதாவது இந்த பைனான்சியல் ஸ்டேபிலிட்டின்னு சொன்ன பிள்ளைகள் நிதி சம்பந்தப்பட்ட உறுதிப்பாடு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய பணத்தினை அச்சடித்து வெளியீடு செய்யற இந்த நிறுவனம் சொன்னால் மத்திய வங்கி. இந்த மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மத்திய வங்கியில தான் இந்த நிதி மத்திய வங்கியுடைய பணத்தின் மீது மக்கள் நம்பிக்கையினை கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், சிம்பாப்வே நாட்டினுடைய நாணயம் சொன்னா நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அந்த பணத்துக்கு பெருமதி இல்லை, குறைவு அதிகம். எங்களோட ரூபாவின் பெருமதி வந்து அந்த உறுதியை பேணுறதுக்கு வந்து மத்திய வங்கியை தான் முக்கியமான பங்கை வகிக்குது. அதாவது ரூபாயின் பெருமதியை வந்து உறுதியாக பாதுகாக்கணும், அது மத்திய வங்கியுடைய பொறுப்பு. நாணயத்துடைய பெருமதி பாதுகாக்கணும். அதே போல அது இரண்டாவது சொல்லப்பட்டது பாருங்க, தனிப்பட்ட நிதியியல் நிறுவனங்களின் பாதுகாப்பினையும் ஆற்றல் வாய்ந்த தன்மையையும் மேம்படுத்துதல் சொல்லப்படுது. அதாவது நிதி கம்பெனிகள் என்றால் அது நிதி நிறுவனங்களுடைய பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அதனுடைய வினைத்திறனை வந்து மேம்படுத்த வேண்டும். அதாவது நிதி நிறுவனங்களுடைய பாதுகாக்க வேண்டும், அதே போல அதனுடைய வினைத்திறனை மேம்படுத்த வேண்டும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இப்ப ஏராளமான நிதி நிறுவனங்களை பார்த்தீங்கன்னு சொன்ன பேங்க் எல்லாம் இருக்கு, நிறைய பேங்க்ஸ் இருக்கு, கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது. பிஓசி எடுத்துக்கொண்டு மட்டும்தான் பிஓசி வந்து நிறைய புதிய புதிய என்ன சொல்லுவாங்க ஆப்ஸ் சொல்லுவாங்க, மொபைல் ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போல சம்பத் பேங்க் எல்லாம் நிறைய ஆப்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து அந்த வங்கிகளுடைய ஆற்றலை வந்து மேம்படுத்துறது, இணைக்கிற கூட்டி. அதாவது நாங்கள் வங்கிகள் எல்லாமே வீட்டிலிருந்தே நாங்கள் கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளக்கூடிய எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், நாங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எங்களுக்கு நாங்கள் தேவையான கொடுப்பனங்களை இந்த நூலாக மேற்கொள்ளலாம். அது பாதுகாப்பு எல்லாம் வந்து இந்த வங்கிகள் வந்து மேற்கொள்வதற்கு மத்திய வங்கி வந்து நடவடிக்கை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லப்போம். மூன்றாவது பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நிதியியல் முறைமைக்கான இடநேர்வுகளை நேருவது. அதாவது ரிஸ்கை வந்து
குறைப்பதன் மூலம் மத்திய நிதியியல் ஒழுங்குமுறைப்படுத்துதல்களில் ஒத்துழைப்புடன் நிதியியல் முறைமையில் பொதுமக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே நிதியியல் முறைமையில வந்து அதுல காணப்படுகின்ற இடர்களை எடுத்துக்கிறாங்க, அதாவது ரிஸ்க் வந்து நாங்கள் குறைக்க வேணும். மற்றது நிதியியல் முறை அந்த நிதியியல் அந்த ஒழுங்குபடுத்தலை மேற்கொள்ள வேண்டும். ஒழுங்குபடுத்தி அந்த நிதி நிறுவனங்களில் பொதுமக்களினுடைய நம்பிக்கையை ஊக்குவிக்க வேண்டும். அதாவது நாங்கள் வந்து இலங்கைன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாருங்க, சிங்கப்பூர்ல ஒரு நிறுவனம் காணப்படுது, ஒரு வங்கி காணப்படுது. அதே போல சுவிட்சர்லாந்து வங்கி காணப்படுது, அமெரிக்கா வங்கி காணப்படுது. நீங்க அநேகம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட இலங்கை மக்களுடைய இது பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில காணப்படுகிற லோக்கல் பேங்க்ஸ் இருக்குது, ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது, HSBC இருக்கு, ஸ்டாண்டர்ட் பேங்க்ஸ் இருக்குது. அப்படியான ஃபாரின் பேங்க்ல நீங்க அதிக அளவு நம்பிக்கை வச்சிருப்பீங்க. HSBC தான் இன்டர்நேஷனல் பேங்க் சொல்லுவோம், இன்டர்நேஷனல் லோக்கல் பேங்க், லோக்கல் அண்ட் இன்டர்நேஷனல். அப்ப அதுல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வங்கி HSBC சொன்னா ஓகே, வெரி ஸ்ட்ராங்கான பேங்கா இருக்கு, மிகவும் உறுதியான, அதாவது நிதி நிறுவனம் வந்து மிகவும் உறுதியான வங்கி. அதே போல சில 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 உள்நாட்டு வங்கியை நீங்கள் நம்புறதை விட வெளிநாட்டு வங்கியில நம்புறது அதிகமாக காணப்படும். ஏன்னு சொன்னா அதனுடைய அதாவது பொதுமக்கள் அதில் நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதனுடைய செயற்பாடு, கடந்த கால செயற்பாடு அப்படி இருக்கும். அதே போல இந்த மத்திய வங்கி சொன்னால் இந்த முடிவடைந்த நிலையில் நிறுவனங்களை கலைத்து விடும் சந்தர்ப்பங்களில் ஒட்டுமொத்தமாக நிதியியல் நிறுவனங்கள் மற்றும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மோசமான தாக்கங்களை குறைக்கும் விதத்தில் அவற்றை கலைக்க வேண்டும். அதாவது ஒரு நிதி கம்பெனி வந்து முடிவடைய போகுது என்று சொன்னால் அதுக்கு வந்து மத்திய வங்கி வந்து அதுல தலையீடு செய்து அந்த பொருளாதாரத்துல வந்து ஏற்படக்கூடிய மோசமான தாக்கங்களை தவிர்க்க வேண்டும். அதாவது அந்த நிறுவனத்துல வந்து அந்த குறித்த அந்த நிதி கம்பெனி முடிவடைய போகுது என்று சொன்னால் அந்த நிதி கம்பெனியால வந்து அந்த பொருளாதாரத்துக்கு அந்த நாட்டினுடைய பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை வந்து இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது அந்த நிதி கம்பெனி முடிவடைய போதுன்னு சொன்னா அதுக்கு முன்னராகவே அந்த நிதி கம்பெனியை வந்து அவர்கள் அந்த மத்திய வங்கி வந்து பொறுப்பேற்று அந்த கம்பெனியில காணப்படுகின்ற சொத்துக்கள் பொறுப்புகளை பொறுப்பேற்று அதன் ஊடாக அந்த சொத்துக்களை கொண்டு அந்த வங்கியில வந்து வாய்ப்பு செய்த மக்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகளை திருப்பி கொடுக்க வேண்டும். ஆனா இலங்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வாறு நடைபெறவில்லை. அந்த கம்பெனி முடிவடைந்த பின்னர் தான் மத்திய வங்கிக்கே தெரிய வரும் இந்த கம்பெனி முடிவடைந்த போயிட்டேன்னு சொல்லி. பிறகு முடிவடைந்த பின்னர் அங்க பாத்தீங்க அந்த வங்கியை போய் பார்த்தோம்னு சொன்னா சொத்துக்களை விட பொறுப்புகள் அதிகமாக காணப்படும். ஆகவே இந்த சொத்துக்களை கொண்டு அந்த பொறுப்புகளை கொடுத்து தீர்க்கிறது வந்து மிகவும் கடினமாக காணப்படும். எனவே மக்கள் வந்து தாங்கள் வைப்பு செய்த பணத்தை வந்து மீள பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிடும். இவ்வாறு மக்கள் மீள பெற்றுக்கொள்ள முடியாமல் போனால் அந்த இலங்கையில நிதி கம்பெனிகளை வந்து நம்புறதுல வந்து மக்கள் பின் வாங்குவார்கள். நிதி கம்பெனி நம்ப மாட்டாங்க. அங்கே பணத்தை என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த நிதி கம்பெனிகளை வந்து வைப்பு செய்ய மாட்டாங்க. அவர் வைப்பு செய்யாவிட்டால் அந்த நாட்டில் வந்து அந்த பணம் வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த உற்பத்தி நிறுத்தத்துக்கு வந்து பயன்படுத்தாமல் போகலாம். அந்த நாட்டின் பொருளாதாரம் பாதிப்படையும் என்று சொல்லலாம். அடுத்து வந்து இந்த மத்திய வங்கி என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நிதியியல் உறுதிப்பாட்டை மேம்படுத்துறதுக்காக நிதிய சந்தையில வந்து இந்த உட்கட்டமைப்பை வந்து ஒழுங்குபடுத்தி மேற்பார்வை செய்யப்படும். அதாவது ஃபைனான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அபிவிருத்தி செய்ய வேணும், ஒழுங்கமைத்து இந்த மத்திய வங்கி மேற்பார்வை செய்ய வேணும். நீங்க பார்த்தீங்கன்னு தற்பொழுது எல்லா நிதி கம்பெனிகள் எல்லா நிதி நிறுவனங்களையும் வந்து அந்த ஆன்லைனுக்குள்ள மத்திய வங்கி எடுத்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து என்ன செய்ய முடியும் மத்திய வங்கி ஏற்பாடு செய்யும். நீங்க உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நீங்கள் ஒரு 4 வங்கியில கணக்கு வச்சிருப்பீங்கள். 4 வங்கியில கணக்கு வைத்திருந்தாலும் நீங்க வைக்கிற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் என்ன செய்யலாம் மத்திய வங்கி
கண்காணிக்கலாம். நீங்கள் நினைக்கக்கூடாது கமர்ஷியல் பேங்க்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்குது, சம்பத் பேங்க்ல இவ்வளவு HMB சொன்னா இதெல்லாம் மத்திய தெரியாது இல்லை. உங்களுடைய ஐடென்டி கார்டு இந்த இலக்கத்தை எடுத்து வச்சாங்கன்னா அவர்கள் அந்த நம்பர் அதை நம்பர் டைப் பண்ணா உங்களுடைய சகல கொடுக்கல் வாங்குகளும் உங்களுக்கு அவர்களுக்கு தெரிய வரும். நீங்கள் எந்த வங்கிகளில் எத்தனை வாய்ப்புகளை வச்சிருக்கிறீர்கள். ஆனா கமர்ஷியல் பேங்க் தெரியாது சம்பளத்தில் எவ்வளவு வச்சுக்கீங்கன்னு. ஆனா மத்திய வங்கி என்ன செய்யலாம்னு சொன்னா மத்திய வங்கி ஓவரோட உங்களை மானிட்டர் பண்ணும். அந்த வசதி மத்திய வங்கி இருக்குது. அதுபோல மத்திய வங்கி அந்த நிதி நிறுவனங்களை முடிவடையாமல் பாதுகாப்பதில் பெரிய பங்கு வகிக்க கூடாது. ஆகவே உங்களுக்கு கேள்விப்பினம் நிதியியல் உறுதிப்பாட்டினை மேம்படுத்துவதற்கு மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் யாவை சொன்னா இப்படி நீங்கள் எழுத வேண்டும். அப்ப இதுல சந்தேகங்கள் இருந்தா கேளுங்கோ. எனி டவுட்? ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதா? இதை நான் பார்த்த விடயங்கள்ல இப்படியான இது முக்கியமான கேள்வி. சில விளைநிறுத்தியான கேள்வி எதிர்பார்க்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்குதா? நான் பார்த்த விடயங்கள் ஏதாவது கடந்த காலத்துல நான் பார்த்த விடயங்கள சந்தேகம் இருந்தா கேளுங்கோ. அது நான் கேள்வியே கேடுமா உங்களோட கேள்வி? ஓகே, யூ ஃபைண்ட் அவுட். ஓகே, சொல்லுங்க. எஸ், ஓகே ஓகே, ரைட். சரி, நீங்கள் கேள்விப்பட்ட நிதி நிறுவனங்கள், அதாவது நீங்கள் கேள்விப்பட்ட நிதி நிறுவனங்களை வகைப்படுத்துக. இலங்கையில காணப்படுகின்ற நிதி நிறுவனங்களை அதனுடைய பண்புகளை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு வகைப்படுத்துவீர்கள்? இலங்கையில காணப்படுகிற நிதி நிறுவனங்கள் கொஞ்சம் குறிப்பிடுங்க பார்க்கலாம். இலங்கையில காணப்படுகின்ற நிதி நிறுவனம் கொஞ்சம் குறிப்பிடுங்க பார்க்கும். Licensed banks, licensed financial companies, micro leasing companies, development banks, and EPF and ETF trust. இதுல போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கை மத்திய வங்கி வங்கியினால் மேற்பார்வை செய்யப்படுகின்ற நிதி கம்பெனிகள் சம்பந்தமா நாங்க பார்க்கிறோம். அதாவது இலங்கை மத்திய வங்கியால மேற்பார்வை செய்யப்படும். அதாவது இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து அனுமதி பெற்று நிதிசார் நடவடிக்கையில ஈடுபடுகின்ற அமைப்புகள் சொல்லுவோம் நாங்களே. அப்படி கேட்கலாம். அதாவது இலங்கை மத்திய வங்கியினால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் யாவை என்று சொல்லி கேட்கலாம் பொதுவாக. ஆகவே அதுல பாத்தீங்கன்னா முதலாவது சொல்றீங்க உரிமம் பெற்ற வங்கிகள் சொன்னீங்க. உரிமம் பெற்ற வங்கிகள் பேங்க், லைசன்ஸ் பேங்க் சொல்லுவாங்க. உரிமம் பெற்றது லைசன்ஸ். அடுத்த பெற்றது அதை பாருங்க, உரிமம் பெற்ற நிதி கம்பெனிகள், லைசன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்லுவோம். நாங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்லுவோம். என்ன வேறுபாடு சொல்லுங்க பார்ப்போம். அந்த லைசன்ஸ் பேங்குக்கும் லைசன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் என்ன வேறுபாடு, பிரதான வேறுபாடு என்று சொல்ல போறீங்க? ஃபைனான்ஸ் கம்பெனி என்ன சொல்லுவீங்க? நிதி கம்பெனி தான் சொல்றீங்க. நிதி கம்பெனிகள் நடைமுறை கணக்க வச்சிருக்கீங்க. அது அப்ப அந்த உதாரணம் சொல்ல முடியுமா? பரவாயில்ல, உதாரணம் சொல்லுங்க.
ஃபைனான்ஸ் கம்பெனி சொல்லுங்க உதாரணம் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்ரீலங்கா. எல்பி ஃபினான்ஸ், எல்பி ஃபைனான்ஸ், எல்ஓஎல்சி எல்லாமே இருக்கு. ரைட். அந்த கம்பெனியில காணப்படுகின்ற வாய்ப்புகள் என்னவா இருக்கும்? என்னென்ன வாய்ப்புகள் வச்சிருக்கார்கள்? என்னென்ன டிபாசிட் வச்சிருப்போம் நம்ம? நாங்க பொதுமக்கள் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? அவர்கள் வந்து முடியும் சார். பொதுமக்களிடமிருந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பொதுமக்களிடமிருந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியும் சார். முடியும் முடியும் முடியும். அதாவது பொதுமக்கள், அதாவது நடைமுறை கணக்கு சார்ந்த சேமிப்பு வாய்ப்புகள், நிலையான வாய்ப்புகளை வந்து பெற்றுக்கொள்வது. அது பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வந்து அதுல வட்டிதாரம் சொல்லி எல்லாம் விளம்பரங்களை போட்டு அது செய்யறது. ஆனால் அநேகமா லைசன்ஸ் பேங்க்ஸை விட இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து கொஞ்சம் அதிகமான வட்டியை தாங்கள் கொடுப்போம்னு சொல்லி அடிக்கடி விளம்பரங்கள் செய்கிறோம். அந்த அதிகமான வட்டி தருவோம் நம்பித்தான் பொதுமக்கள் கூடிய அதிக அளவில் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை வந்து நம்பி வாய்ப்பு செய்யறது. அநேகமா இந்த இப்படிப்பட்ட ஃபைனான்ஸ் கம்பெனி சில வேளைகள்ல வந்து அந்த கூட லாபம் தரம் என்று சொல்லி அவர்கள் அந்த பணத்தை பெற்று அவர்கள் வந்து கூட அதிக வட்டி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் அதை விட அதிகமான வருமானத்தை உழைக்கக்கூடிய முதலீடர் தெரிவு செய்தால் இவர்கள் வந்து வாய்ப்பு செய்ய வேண்டும். உங்களுக்கு ஹை ரிட்டர்ன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னார் பிள்ளைகள். அப்ப அங்க என்ன இருக்கு? கட்டாயம் ஹை ரிஸ்க் இருக்கும் பிள்ளைகள். ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா? அப்படித்தானே? லோ ரிஸ்க் அண்ட் லோ ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஆக இவங்க வந்து அதிகமான முதலீட்டு வருமானத்தை உழைக்கிற நோக்கத்தில் சொன்னா இவங்க வந்து அதிக அந்த அப்படிப்பட்ட முதலீடு செய்து முதலீடு பண்ணணும். அப்ப செய்ய சில விட அந்த தாங்கள் முதலீடு செய்த பணம் வந்து திரும்பி வர முடியாமல் போற சாத்தியக்கூறும் இங்கே இருக்குது. ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன், லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன் சொல்றாங்க. அப்படி ஆனால் இந்த உரிமம் பெற்ற வங்கிகள் பொதுவாக வந்து அநேகமாக அந்த அவர்கள் கொடுக்கிற வட்டி குறைவாத்தான் இருக்கும். தெரியும், சேவிங்ஸ் பேங்க் சேவிங் சேமிப்புக்கெல்லாம் 4% கிடைக்கும். சில வழியில 4, 5, 6 கிடைக்கும். எஃபி என்று சொன்னா தான் 10% கொடுப்பீங்க. அங்க வந்து அநேகமா வட்டி குறைவு, ஆனா கொஞ்சம் உங்களோட முதலுக்கு வந்து ஆபத்து குறைவு. வட்டியும் குறைவு, ஆபத்தும் குறைவு. அப்படிதான் இருக்கும். ஆனா சில ஃபைனான்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு. இந்த எதிர்சிங்க பிரதர்ஸ், எதிர்சிங்க பிரதர்ஸ், எஸ் இபிஏஓ சொல்லப்படுறாங்க. அவர்கள் தரங்க அந்த கம்பெனியும் பொதுமக்கள் வாய்ப்புகளை பெற்று அவர்கள் வந்து ஒழுங்காக வந்து நிதி நிர்வாகம் செய்ய முடியாத காரணத்தாலும் இப்போ முழுவடையுது. ஆனால் அங்க வாய்ப்பு செய்த மக்கள் எல்லாம் வந்து அந்த நிதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மிகவும் பிரச்சனை. இது வந்து நல்லது இல்லை அந்த பொருளாதாரத்துக்கு. இலங்கைக்கு நல்லதில்லை, இலங்கை இந்த பொருளாதாரம் நல்லதில்லை. இது மத்திய வங்கியினுடைய ஒரு திறன் மிக்கதா திறனற்ற செயற்பாடுதான் இது காரணம் நான் சொல்ல வேணும். அடுத்த பாருங்க, பதிவு செய்யப்பட்ட குத்தகைக்கு விடும் கம்பெனிகள் சொல்றோம் நாங்கள். குத்தகை கம்பெனிகள் தெரியுது உங்களுக்கு. குத்தகை சொன்னால் இந்த லீசிங் கம்பெனிஸா இருக்கும். ஆக இதெல்லாம் வந்து மத்திய வங்கி கீழே தான் பதிவு செய்யப்படுது. மத்திய வங்கி தான் வீட்டுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த லீசிங் கம்பெனிஸ் சொல்லுவாங்க. ஆனா லீசிங் கம்பெனிஸ் நாட்டுக்கு முக்கியம். ஏன்னு சொன்னால் அந்த உற்பத்தி முயற்சியில ஈடுபடுகிற ஆட்களுக்கு வந்து அவர்கள் குத்தகை அடிப்படையில வந்து வாகனங்களையோ சொத்துக்களை கொண்டு சேர்த்துக்கலாம் பணத்தை கொடுத்து அந்த பொருளாதாரத்தை வந்து வளர்ச்சி அடைவதற்கு பங்களிப்பு செய்யணும். ஆனா அது நாங்கள் கவனமாக அவதானமாக அந்த மத்திய வங்கி செயற்பட வேண்டும். அதாவது நுகர்வு வந்து வாடிக்கையாளர் பாதுகாப்பு அளிப்பதை நோக்கமாக கொண்டு செயற்பட்டதான் இந்த கம்பெனி நாங்களும் தொடர்ச்சியாக செயற்பட வைக்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா உரிமம் பெற்ற நுண்பாக நிதி கம்பெனிகள், மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி என்று வெளிப்படுகிறது. இது மிகவும் பிரபல்யமாக காணப்படுது. இப்போ வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி வந்து என்னன்னா அது போர்ச்சுகீஸ்ல வந்து வருது. என்னன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகள் அதிகமான வட்டியை வந்து அந்த தங்களுடைய பயனாளர்களிடமிருந்து அறவிடுகிறார்கள். அதாவது சந்தையில காணப்படுகின்ற வட்டி வீதங்களை விட அதிக அளவில் வட்டியை வசூலிக்கிறார்கள். அதாவது அந்த உங்களுக்கு தெரியும் சில இதனால வந்து அதிக அளவான மக்கள் வந்து இறந்திருக்கிற அந்த வட்டி செலுத்த முடியாம. அதாவது நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற கந்து வட்டி என்று சொல்லி அதுக்குள்ள
அதாவது சந்தையில 30%, 40%, 50%, 60% வருடத்துக்கு அப்படியெல்லாம் வட்டி அறவிடுறார்கள். இங்கே அறவிட்டிருக்கிறோம் இங்க இலங்கையில. அதாவது 20%, 30%. சாதாரணமான வங்கி கடன் எடுத்தோம்னா நாங்கள் 15% கடன் எடுக்கலாம் பொதுவாக வந்து. அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் என்ன சொன்னால் மத்திய வங்கிக்கு தெரியாமல் அதிக அளவில் வந்து இந்த பயனாளர்களும் அதிகம் வட்டி அறவிடுறார்கள். இது வந்து வருடத்துக்கு 30% 80% வரையும் அப்படியெல்லாம் போகுதுங்க. அதுக்கு வந்து தவறான நடவடிக்கை. இதுக்கு மத்திய வங்கி தான் சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளப்படும். அது அரசு பணியங்கள் உள்ள முதல்நிலை வங்கிகள் என்று சொல்லி அழைக்கலாம். வெளிநாட்டு சில அங்கீகாரம் அளிக்கப்பட்ட வணிகர்கள், அதிகாரமளிக்கப்பட்ட நாணய மாற்று தெரியும். அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் என்று சொல்லுவோம் நாங்கள். அதாவது சர்வதேச ஃபாரெக்ஸ் மார்க்கெட் சொல்லி இந்த நாணய மாற்று வீதம், இந்த மணி புரோக்கர்ஸ் சொல்லுவோம். அந்த மணி புரோக்கர் அந்த நாணய மாற்று, அதாவது தெரியும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வெளிநாட்டு நாணயங்களை வந்து மாற்றுறதுக்கு உதவி செய்கிறார்கள் சொல்லுவோம். அதாவது வெளிநாட்டு நாணய மாற்று ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஈடுபடுற அமைப்புகள் இவர்களோட இந்த வெளிநாட்டு நாணயத்தை வந்து மாற்றுவதற்கு உரிமை பெற்றார்கள். இந்த உரிமத்தை வந்து வழங்குறது வந்து மத்திய வங்கியா தான் இருக்கு. அதே போல அதிகாரம் அளிக்கப்பட்ட பணத்தரகர்கள் சொல்லுவாங்க, மணி புரோக்கர்ஸ். மணி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம், இது வந்து மணி புரோக்கர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இந்த பணம் தேவைப்படுவோரையும் பணத்தை மிக வைத்திருப்போரையும் இணைத்து அந்த கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்கிறார்கள் மணி புரோக்கர்ஸ். இவர்களுக்கெல்லாம் வந்து அனுமதியை வழங்குறது வந்து இந்த மத்திய வங்கி தான் காணப்படும். அதே போல இதற்கு மேலதிகமாக வந்து எங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இலங்கையில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல வந்து வெஸ்ட் டவர்ல 4th ஃப்ளோர்ல இருக்குது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் சொல்லி இருக்குது. இவர்களால் என்ன செய்வார் சொன்னால் இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் தான் என்ன செய்ய இலங்கையில வந்து பங்கு சந்தை நடவடிக்கையை வந்து ஒழுங்குபடுத்தி மேற்பாடு செய்து அதனை சிறப்பாக செய்து வருது. SEC சொல்லுவாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இந்த இதுக்கு கீழே தான் இருக்குது ஸ்டாக் புரோக்கர்ஸ். இதுக்கெல்லாம் இருக்குது கலம்பு ஸ்டாக் CSC, கலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். முதலாவது பெரிய நிறுவனம் வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இதை வந்து மேற்பார்வை செய்வதும் இந்த சென்ட்ரல் பேங்க் தான் சம்பந்தப்பட்டிருக்குது. அதே போல இந்த SEC கீழே வாரது வந்து கலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது இலங்கையில காணப்படுகின்ற லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது பட்டியலிடப்பட்ட கம்பெனிகளினுடைய பங்குகளை பங்கு சந்தையூடாக கொள்வனவு மற்றும் விற்பனை செய்யறதுக்கு பொறுப்பாக இருக்கிறது வந்து இந்த ஸ்டாக் கலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை வந்து மேற்பார்வை செய்யறது வந்து SEC செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன். இதை வந்து மேற்பார்வை செய்யறது மத்திய வங்கியை தான் இருக்கு. அதில் போட்டிருக்க பாருங்க, பிணையங்கள் பரிவர்த்தனை ஆணைக்குழு. அதுன்னு சொன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், பங்கு பரிவர்த்தனை, பங்குதாரர், அல்லது யூனிட் ட்ரஸ்ட் சொல்லி கூறு நம்பிக்கையாளர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள். அந்த பங்கு சந்தை கடன் வசதி வழங்குவோர் போன்றவர்கள் வந்து மேற்பார்வை செய்து ஒழுங்குபடுத்துறது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது இந்த மத்திய வங்கி தான். அதே போல இலங்கை காப்புறுதி சபை என்று சொல்லுவோம் நாங்கள். இலங்கை காப்புறுதி சபை IBSL என்று அழைப்போம் நாங்கள். ஆக இந்த காப்புறுதி சபையை வந்து அதுக்குரிய அனுமதியெல்லாம் வழங்குவது இந்த மத்திய வங்கி தான் காணப்படும். ஆகவே இந்த காப்புறுதி கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மற்றது வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ஸ் போன்ற நிறுவனங்களையும் வந்து இந்த மத்திய வங்கி தான்
அனுமதி அளித்து மேற்பார்வை நடவடிக்கை ஈடுபடுது. எல்லாமே வந்து இந்த நிதி சந்தைக்குள்ள தான் வருது. எல்லாம் வந்து இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியை தான் நாங்கள் கருதுகிறோம். அதாவது இந்த இவற்றை எல்லாத்தையும் வந்து ஒழுங்குபடுத்தி திறனா செயற்படும் ஊடாகத்தான் அந்த பொருளாதாரத்துல வந்து இந்த ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி நாங்கள் ஏற்படுத்தலாம்னு சொல்லி நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்க வேண்டும். ஆகவே இந்த ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்துல வந்து நிதி நிறுவனங்களை வந்து மேற்பார்வை செய்து ஒழுங்குபடுத்தி அதை வினைத்திறனாக செயற்படுத்த நாங்கள் இங்க ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி சொல்லுவோம். அங்க இங்க என்ன நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த எந்த விதமான நிதி கம்பெனிகளும் வந்து நட்டமடைந்து முறிவடைய நிலைமை வந்து மத்திய வங்கி தடுக்கப்படும். ஆக இப்படி கேள்வி கேட்டால் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து நிதி கம்பெனிகளுடைய முக்கியத்துவம் யாதுன்னு கேட்கிறாங்க கேள்வி. ஒரு பொருளாதாரத்துல வந்து நிதி கம்பெனியினுடைய வகிபாகம் யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. நிதி கம்பெனி ஏன் முக்கியத்துவம் சொல்லி உங்களுக்கு தான் கேட்கலாம், கேள்விகள் கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்டால் நீங்க என்ன சொல்வீர்கள்? ஒரு பொருளாதாரத்துக்கு நிதி கம்பெனி முக்கியத்துவமானதா விளக்கன்னு சொல்லி உங்களோட கேள்வி கேட்கலாம். கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? What are the importance of financial institution or financial company in an economy? What are the importance of financial institutions in an economy? என்ன சொல்லுவீங்க? யாரா சொல்லுங்க பாப்போம். நிதி கம்பெனிகளுடைய முக்கியத்துவம் யாது? ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து நிதி கம்பெனி முக்கியத்துவம் யாது? சொல்லுங்க. ஒரு பொருளாதாரத்துக்கு நிதி கம்பெனி ஏன் முக்கியத்துவமானது? சொல்லுங்க பாப்போம். கடனாக்கத்தை உருவாக்கும் சார். நல்ல வேற சொல்லுங்க. நிதி கம்பெனியின் முக்கியத்துவம் சொல்லுங்க. எஸ், நீ சொன்ன சரி. வேற சொல்லுங்க. வேற என்ன செய்யுங்க? ஒரு நிதி கம்பெனிக்குள்ளே கடன் உருவாக்கும். எஸ், வேற என்ன செய்யலாம்? கடன் கொடுக்கலாம். எஸ், இப்ப நீ பார்த்திருப்பீங்க இந்த பெரிய பெரிய கம்பெனி இருக்குது. உங்களுக்கு தெரியும், உலகினுடைய 7வது 10வது பணக்காரன் யார் சொல்லுங்க? யாரா சொல்லுங்க ப்ளீஸ். யாரு உலகத்திலேயே 10வது பணக்காரன் ஆள் சொல்லுங்க பாப்போம். அம்பானி. எஸ் எஸ், அனில் அம்பானி. அனில் அம்பானி. அவையெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா சொந்த பணத்துல தான் தங்களுடைய வியாபாரத்தை செய்யறாங்கன்னு சொல்லி? எல்லாரும் வந்து அவரோட பணம் இருக்குது, 10வது பணக்காரன் உலகத்திலேயே. ஆனா அவர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் தங்களோட பெரிய பெரிய வியாபாரங்கள் எப்படி செய்யணும்னு சொன்னால் அந்த அரசாங்கத்திட்ட கடன் எடுக்கணும். பிள்ளைகள் பெரிய பெரிய வங்கிகிட்ட போய் கடன் எடுத்துருக்கணும். உங்களுக்கு தெரியும், இந்தியாவை சேர்ந்த விஜய் மல்லையான்னு கேள்விப்பட்ட பெய்யுங்கள். உங்களுக்கு அவருக்கு வந்து ஏர்லைன்ஸ் கூட இருந்தது பிள்ளையார். என்ன ஏர்லைன்ஸ்? கிங்ஸ் ஃபிஷர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கள். கிங்ஸ் ஃபிஷர்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அவங்க நிறைய வங்கிகள்ல கடன் எடுத்து கொண்டு போய் அந்த கடன் எல்லாம் கட்டாமல் அவர் லண்டனுக்கு ஓடி தப்பிட்டார் அப்படின்னு. இதே மாதிரி ஆகவே இது என்ன உண்மையா வந்து அந்த நிதி கம்பெனிகள் என்ன செய்யும் என்று சொன்ன பிள்ளைகள் அந்த உற்பத்தியாளருக்கு வந்து கடன்களை கொடுத்து உற்பத்தியை அதிகரிக்க செய்து அந்த நாட்டுல வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும், மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கும், வருமானத்தை குறைக்கும். ஆகவே இப்படியா நல்ல நடவடிக்கைகள் அந்த அநேகமான வங்கிகள் மேற்கொள்ளும். எனவே அந்த வங்கிகள் இல்லாவிட்டால் அந்த நேர்மையான உற்பத்தியாளர்கள் கூட இந்த எல்லாத்தையும் பணம் இருக்காதானே. பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் வியாபாரம் செய்ய ஆரம்பிப்போம்னா எல்லாரும் முடியாது. ஆனா என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நிதி கம்பெனிகள்
யார்கிட்ட பணம் மிகையா இருக்கிறதோ அவையிட்ட போய் பணத்தை வாங்கி வச்சு கொண்டு யாருக்கு பணம் தேவையோ அவர்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்கள் வந்து அந்த முதலீட்டை உருவாக்குவார்கள். ஆகவே இந்த நிதி கம்பெனிகள் கட்டாயம் வந்து பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவமாக காணப்படுது. ஏன்னு சொன்னால் அந்த பணத்தினை மிகையா வைத்திருக்கொண்டு பணத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு வட்டி கொடுத்து அந்த பணத்தை கொண்டு வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இங்க பணம் தேவைப்படுவது கொடுக்குது. நீங்கள் பொருளியல் மாணவர்கள் இந்த பைனான்சியல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நீங்கள் சொல்லுங்க பாப்போம், இலங்கையில் எத்தனை மாகாணம் இருக்குது? எத்தனை மாகாணம் இருக்குது? அல்ல எத்தனை 9 மாகாணம் இருக்குது. எத்தனை மாவட்டம் இருக்குது? சரி சொல்லுங்க. 25. ஓகே, அப்ப உங்களுக்கு தெரியுங்க அந்த ரேஷியோ கேள்விப்பட்ட நீங்களா? அந்த what are the ratio between the population and then banks? அப்படி ரேஷியோ இருக்கு கேள்விப்பட்டீங்க நானே? அல்ல சொல்லுங்க. ப்ராவின்சஸ் 9 ப்ராவின்சஸ் இருக்குது. உங்கள்கிட்டையும் எந்த மாவட்டத்துல பாப்புலேஷன், எந்த மாவட்டம் அல்ல எந்த மாகாணத்துல பாப்புலேஷன் கூடுதலா இருக்கு திரும்ப பார்ப்போம். இலங்கையில இல்ல எந்த மாவட்டத்தில் பாப்புலேஷன் கூட. அப்ப நாங்க அங்க பார்க்கலாம் ஒவ்வொரு 1 லட்சம் பேருக்கு வந்து எத்தனை பேங்க்ஸ் வந்து பார்க்கலாம் தான் இருந்தாங்க. நம்பர் ஆஃப் பேங்க்ஸ், population, total population divided by number of banks. இப்படி டிவைட் பண்ணோம்னா தெரியும் அந்த what are the ratio between the population and then banks தெரியும். டாக்டர்ஸ் பேஷண்ட் ரேஷியோ இருக்கு தானே, கேள்விப்பட்டீங்க தானே? வைத்திய நோயாளிகள் வீதம் என்று பார்த்திருப்பீங்க. அதே போல இலங்கையில நாங்க ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. அந்த எப்படி சொல்லலாம்னு சொன்னா அந்த சனத்தொகைக்கு அதாவது 1 லட்சம் பேருக்கு எத்தனை வங்கின்னு சொல்லி ஒரு இது இருக்குது, சுட்டன் ஒன்று இருக்குது. ரேஷியோ அனுப்புறது 1 லட்சம் பேருக்கு எத்தனை வங்கி என்று சொல்லி இருக்கான்னு சொல்லி. ஆகவே இலங்கையில எங்க அதிகமான வங்கி காணப்படுது? இலங்கையில அந்த ரேஷியோ அடிப்படையில வந்து பாப்புலேஷன் அண்ட் தி பேங்க்ஸ் ரேஷியோ எந்த இடத்துல அதிக வங்கி காணப்படுது பிள்ளைகள்? மேல் மாகாணத்துல இல்ல 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 மேல் மாகாணத்துல அவ்வளவு வங்கிகள் இல்ல. அந்த அந்த அப்படி இல்ல. இல்ல 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 அப்படி இல்லை. இந்த மாகாணத்துல இருக்கு. மத்திய மாகாணமா சார்? இல்ல இல்ல எந்த மாகாணம் மிகவும் இல்ல இல்ல கிழக்கு மாகாணம் இல்ல இல்ல. எங்க அதிக வங்கிகள் காணப்படுது? அதாவது அந்த பீப்புள் வந்து அந்த ரேஷியோ பிட்வீன் த பாப்புலேஷன் அண்ட் தி பேங்க்ஸ் ஆர் வெரி ஹை. அந்த குறித்த மாவட்டத்துல இந்த மாகாணத்துல இந்த மாவட்டம் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ். நோ 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 நீங்க அடிச்சு பாருங்க கூகுள்ல வரும் உங்களுக்கு. நார்த் ஈஸ்டா சார்? நார்த் ஈஸ்ட் இல்ல 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 நார்த் ஈஸ்ட் இல்ல. ஐடியா அந்த குறித்த மாவட்டத்தை சொல்லுங்க. கோலா சார்? இல்ல 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 சொல்லுங்க பாருங்க ட்ரை பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். நார்த் சென்ட்ரல் சார்? நோ 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 இல்ல மாற முடிய போகுது சொல்லி முடிய. சொல்லுங்க. ஊவா இல்ல இல்ல சென்ட்ரல் ப்ராவின்ஸ் சார் கடைசியா. இல்ல 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 அது இல்ல அது இல்ல. ஐடியா இல்ல சார். இல்ல 9 மாவட்டம் இருக்குது. 9 சொல்லி முடிஞ்சு சொல்லிங்க. 9 சொல்லுங்க சொல்லுங்க. வரணும் சொல்லுங்க. எந்த மாகாணம் சொல்லுங்க ப்ளீஸ். வடமத்திய மாகாணமா சார்? அனுராதபுரம் ஏரியா அந்த பக்கம்? இல்ல இல்ல அந்த அது அவ்வளவு இது தெரியும் வடமாகாணம் அதெல்லாம் அந்த அளவுக்கு வருத்தம் இல்லை. அது அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு மாவட்டத்துல அந்த பாப்புலேஷனுக்கும் அந்த பேங்க்ஸுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் அதிகமாக காணப்படுது. ஏனைய மாகாணத்தை விட ஏனைய மாவட்டத்தை விட அந்த குறித்த மாவட்டத்துல வந்து அதிகமான பேங்க்ஸ் இருக்குது. அப்ப
அந்த அப்படி பார்த்து சொல்லுவாங்க, சரியா சொல்லி பேங்க்ஸ் சொல்லலாம். அந்த ரேஷியோ உங்களுக்கு விளங்க தானே, ரேஷியோ பிட்வீன் பாப்புலேஷன் அண்ட் பேங்க்ஸ். அப்படி அதை அடிப்படை பார்க்க போயிட்டு இங்கதான் நிறைய பேங்க்ஸ் இருக்கு. அந்த அந்த பீப்புள் வந்து நிறைய, அதாவது 1000 மக்களுக்கு இவ்வளவு பேங்க்ஸ் இருக்காங்க அவங்க. சொல்லுங்க பாப்போம், என்னடா சொல்லுங்க. சொல்லுங்க எந்த மாகாணம் சொல்லுங்க ப்ளீஸ். எல்லா மாவட்டம் சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்ல முடிஞ்சா? எல்லா மாவட்டம் அநேகமா எல்லாம் சொல்லியாச்சு சார். இல்ல இல்ல, அப்படியா? ரொம்ப சொல்லிட்டீங்களா? வடமாகாணம் சொன்னீங்களா? வடமாகாணம் சொன்னேன் சார். சொன்னீங்க. வட மத்திய மாநிலம் சொல்ல பயன் முடிஞ்சது. வடமா சொன்னீங்க, வடமாகாணம் சொன்னதா நீங்க? அப்படி அதான் அதான் வந்து வடமாகாணம் தான். என்ன அப்படி 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 வந்து சொல்றீங்க, என்ன காரணம் அது? வடமாகாணத்துல அப்படி முதலீட்டாளர் அதிகமா இருக்கு நம்ம வடமாகாணத்துல. அது என்ன காரணம் என்று பாக்குறீங்க? இந்த வடமாகாணத்துல பாப்புலேஷன் குறைவு தானே, ஆனா எல்லா பேங்க் நிறைய இருக்கு. என்ன காரணம்? அங்க பேங்க்ஸ் அதிகமா காணப்படுது. சேமிப்பு வாய்ப்புகள் அதிகமா காணப்படுது. எஸ் 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 எஸ். நீங்க பாத்தீங்கன்னா என்ன காரணம் அங்க? என்ன காரணமா இருக்கும்? என்ன என்ன ரீசன்? ஒரு ஃபைனான்சியல் தான். என்ன என்ன காரணம்? இல்ல என்ன காரணம்? ரீசன் என்ன காரணமா இருக்கும் சொல்லுங்க. வருமானம் கூடயா இருக்குதா சார்? அதனால சேமிக்கிற வீதம் வருமானம். ஆனா ஏன் முடியல? அங்கத்தை விட இங்க வெஸ்டர்ன் கூட வெளிநாட்டு வருமானம் சார், ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படி இருக்கலாம். முதலீட்டு அதை விட இன்னொன்று இருந்தது, இந்த முதலீட்டு வாய்ப்பு இல்ல பிள்ளையா? முதலீட்டு வாய்ப்பே இல்ல. அது என்ன சொல்லணும்னு சொன்னா, முந்தி கூடிய இருந்துச்சு சேவிங்ஸ் ஹேபிட்ஸ் இருந்தது முந்தி. அப்படித்தான் இருந்தது முந்தி ஆரம்பத்துல வந்து அப்படி இருந்தது. என்னன்னு சொன்னா, அவங்க ஸ்டடி பண்ணி பார்த்ததுல அந்த ஒரு சின்ன ஒரு பிராஞ்சில, ஒரு மானிப்பா இந்த பிராஞ்சில வந்து அவங்க பார்த்தா ஒரு சின்ன பிராஞ்ச், அவங்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க சின்ன கிராமத்தில் உள்ள வங்கிகள் எல்லாம். ஆனா பணம் முந்தி வந்து ஆரம்பம் பாத்தீங்கன்னா இந்த சேவிங் ஹேபிட் வந்து இந்த உயர்வாக இருக்க முடியாது. இந்த they are not interested to spend more money for the clothes and then the extra expenditures. இந்த முந்தி பழையாக்கள் வந்து பயன்படுத்த இந்த சேவிங் ஹேபிட்ஸ் கூடவா இருந்தது. என்னன்னா கிராமத்தில் இருக்கு நாங்க என்னத்துக்கு அப்படி எல்லாம் தெரியும். இந்த இங்கத்து வடமாகாணத்துல வியாபாரத்து அந்த வியாபாரியை பாத்தீங்கன்னு சொன்னா, யாழ்மாடு இருக்கிற ஒரு வியாபாரியையும் அந்த கொழும்புல இருக்கிற வியாபாரியை பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க யாழ்மாவட்டத்தில் இருக்கிற வியாபாரி என்ன செய்வாருன்னா சைக்கிள்ல போவார்கள். முந்தைய சண்டை காலத்துல சைக்கிள்ல போகணும், பைசைக்கிள்ல போவாரு. ஆனா அவருடைய கடையில வந்து மோட்டார் சைக்கிள் வியாபாரியா இருக்கிற அவர் வந்து அவர் வந்து செய்யற வியாபாரம் வந்து மோட்டார் பைக் தான் நடந்த வியாபாரம். ஆனா அவர் முதலாளி இடத்துல இருந்து சைக்கிள்ல போவார். அப்படி அந்த அப்படி அந்த பொதுவா வந்து அந்த அந்த காலத்தோட இந்த சேவிங் ஹேபிட்ஸ் வந்து இந்த கூட அதாவது சிக்கன மாதிரி சேமிக்க அந்த உண்மை அது நல்ல விஷயம். என்னன்னு சொன்னா, நாங்கள் உழைக்கிறோம்னு சொன்னா 10 ரூபாய் உழைக்கிறோம்னு சொன்னால் ஒரு 30 ரூபாய் நாங்க சேமிக்க வேணும். அப்படி 30 ரூபாய் சேமிக்காட்டா நாங்கள் எல்லாம் ஃபெயில் தான் போயிடுவோம். ஆனா நாங்கள் கொழும்புல பாருங்க, கொழும்புல இருக்காங்க எல்லாமே நாங்க 10 ரூபாய் சேமிக்கிறோம், 10 ரூபாய் உழைக்கிறோம். நாங்கள் செலவழிக்கிறது வந்து 13 செலவழிக்க முடியாது, தெரிஞ்சிருக்கோம். அது வந்து எங்க குட். எங்களோட வருமானத்துல வந்து நாங்கள் 30% சேமிக்க வேணும் சொல்லி அந்த ஸ்டாண்டர்ட் 30% கூட சேமித்தாங்க. அது நல்ல விஷயம் தான். குறைஞ்சது 30% சேமிக்க வேணும்னு சொல்லி ஒரு அதான் இந்த ஸ்டாண்டர்ட். அது நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உழைக்கிற பணத்துல வந்து 30% சேமிக்கிறீங்கன்னு சொல்லி 30% சேமித்தா தான் சரி வரும். ஆனா
இந்த பகுதி மக்களை பார்த்தீங்கன்னா வேற இவர்களுக்கு தானே தெரியும் இந்த கட்டாயம் வந்து கட்டாயம் சேமிக்க வேணும், திருமணம் செய்ய வேணும் பிள்ளைகளுக்கு சொன்னா அதற்கு சீதனம் கொடுக்கணும் சிஸ்டம் இருக்குதானே. அதனால வந்து தான் உழைக்கிறதுல வந்து அதிகமா சேமிக்க வேணும், அது கட்டாயம் போயிட்டு சொசைட்டி சொல்லுது நாங்கள் பெண் பிள்ளைகள் இருந்தா கூட நாங்கள் சேமிப்பாங்க அப்படிதான் நாங்கள் அவர்கள் திருமணம் செய்ய காசு கொடுப்பாங்க சிஸ்டம் இருக்குதானே. அதனால விரும்பிய விரும்பாமல நாங்கள் உழைக்கிற காசுல வந்து அதுக்குள்ள சேமிக்கணும்னு சொல்லி சிஸ்டம் அந்த இது இருக்குது, கட்டாயம் மாதிரி சொல்லாத சட்டம் மாதிரி. அதனால அதிகமான மக்கள் வந்து உழைக்கிற வருமானத்தை சேமிக்கிற பழக்கம் கூடுவா இருந்தது. அதனால வந்து இந்த ஸ்டடி பண்ணி பார்க்க ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்டடி பண்ணி பார்க்க பிரான்ச் எல்லாத்தையும் பார்க்க பிரான்ச்சில் எவ்வளவு டிபாசிட் இருக்குன்னு பார்க்க இங்கே டிபாசிட் நிறைய வருது. அவை கூட எல்லா பேங்க்ஸும் இங்க வந்துடும் உடனே. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா வறுமையும் கூட இருக்கும், பேங்க்ஸும் கூட இருக்குது, ஆனா வேலை வாய்ப்பும் கூட, வேலையின்மையும் கூடவா இருக்கும் இலங்கையில பாத்தீங்கன்னா வேலையின்மையும் கூடவா இருக்கும். இங்க என்ன காரணம் சொன்னா எப்படி இருக்குன்னு சொன்னா இது வந்து இந்த மக்கள் வந்து அந்த சமிக்கிறதுல எல்லாம் வங்கிதான் போடுவாங்க, வங்கியும் போடவே விரும்ப மாட்டேன், வங்கிதான் பாதுகாப்பு. அதே வேளையில பேங்க் என்ன செய்ய மாட்டேன், பேங்க் வந்து எப்பொழுதுமே ரிஸ்க் எடுக்காது. அநேகமா பேங்க் இந்த வாய்ப்புகளை கலெக்ட் பண்ணணும். நிறைய இந்த நோர்த்ல இருந்தோ அல்லது ஜப்பான்ல இருந்தோ நிறைய வாய்ப்புகள் வரும், அது பிரச்சனை எல்லாரும் வங்கியில வாய்ப்பு வச்சிருக்கணும், காசு கொண்டே போகத்தான் இருக்கும். அநேகமா இருக்கு முந்தி இப்போதைய பேக்கேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 30 ஆக்கள் வந்து பழைய ஆக்கள் மாதிரி இல்லை, செலவு இப்ப வந்து நிறைய இப்ப செலவழிக்கணும் கூட 30 ஜெனரேஷன் வந்து கூட செலவழிக்கணும், கூட வந்து அது செலவழிக்கணும். பழையாக்கள் வந்து செலவழிக்கிறது குறைக்குது. அது சரி சர்வீஸ் வந்து டிஃபரெண்ட். உதாரணம் 35 ஜெனரேஷன் உங்களுடைய பேச்சு எல்லாம் உங்களுடைய கூட செலவழிக்கிறாங்கள மாதிரி. ஆனா இங்க வந்து நிறைய வாய்ப்புகளை சேகரித்து கொண்டு போய் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர் வந்து இங்க வந்து கடன் கொடுக்க வந்த மக்களுக்கு இந்த பேங்க் விருப்பம் இல்லை, பயம் அவைக்கு. இங்க காசை கொடுத்து எடுக்க இல்ல சண்டைகள் நடந்தாங்க. சண்டை காலத்திலேயே வந்து இங்க நிறைய வாய்ப்புகள் இருந்தது. ஆனா அந்த இங்க வாய்ப்புகளை திரட்டி பேங்க் என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா அங்க நோர்த்துக்கு அனுப்பும். அப்படி இங்க வந்து வடக்குல இருந்த வாய்ப்புகளை எடுத்து அங்க செய்ய பாதுகாப்பா வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்கு அனுப்பும். வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அனுப்பி அங்க கடன் லோன் கொடுத்து அங்க வட்டி உழைக்கும். ஏன்னா இங்க கடனை கொடுத்தா சில வழியில சண்டைகள்ல மக்கள் ஈடுபட்டு அந்த முதலீடுகள் பாதிப்படைஞ்சா அவைக்கு வந்து ரிஸ்க் கூடுதா இருக்கும். திருப்பி இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பன்னெண்டு செய்யப்படும் இங்க டிரான்ஸ்பர் பண்ணப்படும். வங்காள நோர்த்து அங்க சவுத்துக்கு அப்படின்னா அங்க டிரான்ஸ்பர் பண்ணப்படும். ஆனா இங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஆனா இங்க முதலீடு இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் இங்க இருக்காது. ஏன்னா வார வாய்ப்புகள் என்ன செய்யுது அங்காளுக்கு வருது இன்னொரு போயிடும். ஆகவே இங்க உள்ளவர்களுக்கு வந்து கடனை கொடுத்து இங்க உற்பத்தியை உருவாக்கி வருமானத்தை பெருக்கி வறுமையை குறைத்து அந்த சிஸ்டம் வந்து இங்கே இல்லை. ஏன்னா பேங்க்ஸுக்கு ஒரு பயம் இருக்குன்னு ஒரு யுத்த பிரதேசத்தில் இருந்தோம்னா கடன் கொடுத்து பெற்றுக் கொடுக்க கடினமா இருக்கலாம். இப்ப மாறிக்கொண்டு வருது. அதனாலதான் இங்க நிறைய அதிகமாக வந்து இந்த வங்கி வந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு சொல்லிட்டாங்க. இங்க வந்து நிறைய வங்கிகள் இருக்குது. அதாவது பொதுமக்களின் ரேஷியோ ஏனைய மாவட்டங்களை விட ஏனைய மாகாணங்களை விட இங்கதான் இந்த பாப்புலேஷன் அந்த குறைந்தளவான பொதுமக்களுக்கு அதிக வங்கி இருக்கு. அதாவது அது மட்டும் இங்கிட்ட விட மேல் மாகாணத்துல அதிகமான நிறுவனங்கள் இருக்குது, அதிகமான மக்கள் இருக்கிறோம். அவைக்கு இருக்கிற வங்கிகளை விட இங்க வட மாநிலத்தில் இருக்கிற வங்கி வந்து அதிகமாக காணப்படும். சரி, உங்களுக்கு காரணம் அது தெரியும். சரி, அப்ப நாங்கள் இப்ப நேரம் என்ன, இப்ப வந்து 2 மணி தான். ஒரு 5 minutes பிரேக் எடுப்போம். அடுத்து 2:05 நாங்க திரும்ப சந்திப்போம். ஓகே ஓகேயா? Saturday for break please. Okay sir. Okay, பாப்பா நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 2வதுக்குரிய
விடைய சொல்லுங்க பாப்போம் இருக்கா? இரண்டாம் கேள்விக்குரிய நீங்கள் விடைய சொல்லுங்க பாப்போம். இந்த இரண்டாம் கேள்விய வாசிச்சு அதுக்குரிய விடையை நீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வி வாசிங்கோ, வாசிச்சு இரண்டாம் கேள்விக்கு ஏற்றொரு விடையை நீங்க சொல்லுங்க பாப்போம். கேள்வியை வாசிட்டீங்களா? அதுபடியே சொல்லுங்க பாப்பா. சரிப்புல முக்கியமில்லை பிளஸ் மஞ்சள் அதையுமோ சொல்லுங்க பாப்பா. அதாவது அதிகரித்து செல்லும் தீவிரத்துடன் இன்டென்சிட்டி பணமானது நாணய பொருளாதாரத்தில் பல்வேறு குறிக்கோள்களை நிறைவேற்றுவதால் அது நினைவிலுள்ள சரித்திரத்தில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் வினைத்திறனான ஒரு சாதனமாக விளங்குகின்றது. தேவையான சந்தர்ப்பங்களில் பொருத்தமான உதாரணங்களுடன் சுருக்கமான விளக்கங்களுடன் பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பணம் அதன் தொழிற்பாடுகளை நிறைவேற்றுவதை இயல செய்யும் பணத்தின் அடிப்படை குணாதிசயங்கள் யாவை? இந்த கேள்வி பார்த்தனாங்களா பிள்ளைங்க? இந்த கேள்வி பார்த்திருக்கோம் பிள்ளைங்க, பார்த்தனாங்களா? இல்ல சார், பார்க்கல. பார்க்க. அப்ப சொல்லுங்க பாப்போம். இதுக்கு இப்படியே சொல்லுங்க நீங்கள். என்ன சொல்லலாம்? என்ன சொல்லுங்க? பணத்தினுடைய அடிப்படை குணாதிசயங்கள் கேட்டுக்க தெரியும். சொல்லுங்க. இந்த கேள்வி 2019ஆம் ஆண்டு வந்திருக்குது பிள்ளையா. 2019ஆம் ஆண்டு இந்த கேள்வி வந்திருக்கு. ஞாபகம் இருக்குதானே இந்த கேள்வி? பாருங்க, 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வி பாருங்க. இது வந்து நாங்க பாக்குற பேப்பர் வந்து மார்ச். செப்டம்பர் பார்த்த நாங்கள். செப்டம்பர் 2வது கேள்வி வாசி பாருங்க. முதலாவது கேள்விக்காக ஓமம் இது பணம் அது. ஹலோ, சொல்லுங்க. ஓமம் சொல்லுங்க. அதான் இந்த 2வது முதலாம் கேள்வி. ஹலோ, சொல்லுங்க. கேட்கறது எனக்கு விடாது. சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ. கேக்குது. சொல்லுங்க. Yes, speak, please. Go ahead. Yes, சொல்லுங்க. உங்களுக்கு விளங்குது? சிறு அலகுகளாக விடை சொல்லுங்க. சிறு அலகுகளாக பிரிக்கக்கூடிய தன்மை, வருமான திரட்டாக தொழிற்படுதல், பரிமாற்ற ஊடகமாக தொழிற்படுதல், சொல்லுங்க. பிற்படுத்தப்பட்ட கொடுப்பன கருவியாக தொழிற்படுதல். ஹலோ சார், கேக்குது இல்ல சார்? சார் வாய்ஸ் ஓட கேக்குது இல்ல சார்? அப்படியா? இல்ல சார், அவங்கட ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். எல்லாரும் கேக்குது. அப்படியா? எழுதுங்க. நாளைக்கு எழுதுங்க. செக் பண்ணுங்க. நாளை எங்களோட சைடுல ப்ராப்ளம் போல இருக்குது. சாரி சார். ஓகே சார். ஓகே, ரைட். பிள்ளை கவனிங்கோ. இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா பிள்ளையா, இந்த பணத்தின பண்பு சொல்லி ஒன்று பிள்ளையா, பணத்தினுடைய பண்புகள் ஒன்று இருக்கு பிள்ளையா, அடுத்து பணத்தினுடைய தொழிற்பாடுகள் இருக்கு பிள்ளையா, தொழிற்பாடுகள்.
பணத்துடைய தொழிற்பாடு கேள்விப்பட்ட நீங்கள் தானே. இந்த கேள்வி எப்படி வந்ததுன்னா 2000 செப்டம்பர்ல வந்திருக்குது. 2019 செப்டம்பர். இது வந்து மார்ச் பேப்பர். அது இது மார்ச். சரியா? நாங்க பார்த்து பேப்பர் வந்து செப்டம்பர் வந்த கேள்வி பார்த்திருக்கிறோம். செப்டம்பர்ல 2வது கேள்வியில 1வது கேள்வி இங்கு கேட்ட வாசிக்கும் பாருங்க. பயன்பாட்டாளர்களின் தேவைகளை வசதிப்படுத்தும் வகையில் பணம் மேற்கொள்ளும் பிரதான தொழிற்பாடுகள் யாவை? இது வந்து செப்டம்பர் வந்த கேள்வி 2019 செப்டம்பர்ல. மார்ச்ல வந்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரே மாதிரி கேள்வி இருக்கு பாருங்க. பணம் அதன் தொழிற்பாடுகளை நிறைவேற்றுவதை இயல செய்யும் பணத்தின் அடிப்படை குணாதிசயங்கள் யாவை? பணத்தின் பணத்தான் கேட்டுங்க நீங்க சொன்ன சரி. பணம் அதன் தொழிற்பாடுகளை நிறைவேற்ற இயல செய்யும் பணத்தின் அடிப்படை குணாதிசயங்கள் யாவை? இங்க கேட்டிருக்க பணத்தின் பிரதான தொழிற்பாடுகள் கேட்டிருக்கணும். ஆனால் இதுல கேட்டிருக்கிறோம் பணத்தினுடைய பண்புகள் கேட்டிருக்கணும். பணத்தினுடைய பண்புகள் அவங்க சொன்ன விட சரி. இன்னும் சொல்லுங்க பணத்தினுடைய தொழிற்பாடுகள் சொல்லுங்க பாப்போம். இருக்கா ரிப்பீட் பண்ண ப்ளீஸ். நீங்க சொன்ன விட சொல்லுங்க. பணத்தினுடைய தொழிற்பாடுகள் 4 சொல்லுங்க. பரிமாற்ற ஊடகமாக தொழிற்படுதல், பெருமான திரட்டா தொழிற்படுதல், கணக்கிட்ட அழகாக தொழிற்படுதல் சார், பிற்படுத்தப்பட்ட கொடுப்பனை. இது 4 வந்து பணத்தினுடைய தொழிற்பாடுகள். அடுத்த கேட்ட கேள்வி பாருங்க. இதுல கேட்டது பணத்தின் அடிப்படை குணாதிசயங்கள் யாவை அப்படின்னு சொன்னா பணத்தினுடைய பண்புகள் சொல்லுங்க. இங்க நீங்கள் பணத்தினுடைய பண்புகள் சொல்லுங்க. இங்க எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படணும் சார். ஓ சிறு சிறு அலகுகளாக பிரிக்கக்கூடிய தன்மை, பிடிக்கூடிய தன்மை காணப்படுதல். வேற இலகுவாக கொண்டு செல்லக்கூடியதா இருக்கணும். கொண்டு செல்லக்கூடியது. சட்ட அங்கீகாரம். சட்ட அங்கீகாரம் கொண்டு போய் உருவாக்க முடியாது. மற்ற இன்னொன்று சொல்லாமலே அருமை தன்மை காணப்படும் பள்ளி அதையும் சொல்லலாம். நீங்கள் அந்த ஸ்கேசிட்டி இருக்கும்ல, பணம் என்று சொன்னாலே ஒரு அருந்தலா இருக்க வேண்டும், ஸ்கேசிட்டியா இருக்கணும். அப்படிதான் இருக்கணுமா பணம் என்று சொன்னா. எஸ், இதெல்லாம் வந்து ஓகே, இது போதும். ரைட். அடுத்த கேள்வி வாசிங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வி வாசிங்கோ. அண்மையில் சிம்பாப்வேயில் இடம்பெற்றவாறு மக்கள் தங்கள் தேசிய நாணயத்தின் நம்பிக்கை இழக்கும் போது, நாணயத்தினுடைய நம்பிக்கை இழக்கும் போது, நாணயத்தின் மீதான நம்பிக்கை இழக்கும் போது அவர்கள் தங்கள் உள்நாட்டு தேவைகளுக்கும் ஏனைய தேசங்களின் நாணயங்களுக்கும் மாறும் நிலையை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. இந்த தோற்றப்பாடு டொலரைசேஷன், தொடர்மயப்படுத்தல் என பொதுவாக அறியப்படும். தங்களின் தேசிய நாணயத்தை கைவிட அவர்களை தூண்ட பங்களிப்பு செய்யும் பிரதான காரணியாதம். What are the main factors to dollarizations in the economy? விலைமாற்ற உயர்வு. தெரியும் சிம்பாப்வே வந்து அதிகமான பணவீக்க நிலைமை காணப்படுது பிள்ளைகள். ஒரு காட்டாங்க வந்து மில்லியன் பில்லியன் கணக்குல வந்து நாணயத்தை அச்சடித்து வெளியிட்டு ஒரு கரன்சி வந்து 1 மில்லியன் 100 மில்லியன் அடிச்சிருக்கேன் பிள்ளைகள். அதுல வந்து அது வந்து ஒரு நாணயத்துல வந்து அது வந்து ஒரு காகித பணம். இந்த காகிதத்துல வந்து நாங்கள் மில்லியன் ரூபாய் அடிச்சிருக்கோம்னா அதுல அந்த பெருமதி இல்லாம போயிடும். ஆகவே இங்க பாருங்க பிள்ளைகள், சிம்பாப்வேல வந்து அந்த மக்கள் வந்து சிம்பாப்வே நாட்டு நாணயத்தை சொன்னா விரும்புறது இல்லை. அந்த சிம்பாப்வே நாட்டு நாணயத்தின் மீது நம்பிக்கையை இழந்து அவங்க வந்து வெளிநாட்டு நாணயங்களைத்தான் அவர்கள் வந்து பயன்படுத்த விரும்புகிறார்கள். அவங்க தெரியும் தானே என்ன நடந்ததுன்னு சொல்லி. ஆகவே என்னதான் கேள்வி கேட்டுதான் பாருங்க, மக்கள் தங்களின் தேசிய நாணயத்தை கைவிட அவர்களை தூண்ட பங்களிப்பு செய்யும் பிரதான காரணிகள் ஒன்று சொன்னீங்க, அந்த நாட்டில் காணப்படுகின்ற உயர்மட்ட பணவீக்கம். உயர்மட்ட பணவீக்கம் வேறு சொல்ல போறீங்க. ஏன் அந்த நாட்டை கைவிட்ட மக்கள் வந்து அந்த பணத்தினுடைய உட்பெறுமதி வீழ்ச்சி அடைதல், அந்த நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்வன செய்யக்கூடிய பொருட்கள் தேவையான வீழ்ச்சி அடைதல், நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதியும் வீழ்ச்சி அடையும் பிள்ளைகள். அதாவது $1 நாங்கள் கொள்வன செய்யறதுக்கு கொடுக்கிற காசு இலங்கையே நடக்க போற பாருங்க.
இலங்கையில வந்து 200 மேல போயிட்டு ஒரு டாலர் வந்து. ஆகவே பொதுமக்கள் வெளிநாட்டு நாணயங்களை அதிக அளவுல விரும்புவதற்கு காரணம் உள்நாட்டு நாணயத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்து போறது. உள்நாட்டு நாணயத்தின் பெறுமதி வீழ்ச்சி அடைகிறது, உட்பெறுமதி வீழ்ச்சி அடைகிறது, வெளிப்பெறுமதி வீழ்ச்சி அடைகிறது, உயர்வான பணவீக்கம். அதனால என்ன நடக்கும்? பொதுமக்கள் தங்களோட பணத்தை வந்து கைவிட்டு வெளிநாட்டு நாணயத்துக்கு மாறுது. அதே போல வெளிநாட்டு நாணயங்களுக்கான கேள்வி அதிகரித்தல். இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா அதிக டிமாண்ட் இருக்கு பிள்ளையா. உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டுல வந்து அதிகளவான பொருட்களுக்கு அந்த குறித்த பொருளுக்கு டிமாண்ட் கொடுப்பாங்க. தங்கத்தை பாருங்க, தங்கம், டைமண்ட், பிளாட்டினங்கள், அதுகளுக்கு கேள்வி கூடுதலா இருக்குது. அதனால நீங்க அந்த பொருட்களை கூடுதலாக வைத்தது விரும்புகிறீர்கள். தங்கத்தின் மீது மக்களுக்கு அதிக அக்கறை இருக்குது, அதிக விருப்பம் இருக்குது. ஆகவே ஏனென்று சொன்னால் அந்த எந்த பொருளுக்கு அதிக கேள்வி கூடவா இருக்குதோ அந்த பொருளை பொதுமக்கள் கைப்பற்ற பார்க்கணும், பயன்படுத்த பார்க்கணும். எனவேதான் டொலரையும் மக்கள் விரும்புகிறாங்கன்னு பார்த்தால் அங்க வந்து டொலருடைய பெறுமதி அதிகம். டொலர் வந்து சர்வதேச நாணயம். அப்ப சிம்பாப்வே நாட்டு நாணயத்தில விலை உட்பெறுமதி குறைவடையுது, வெளிப்பெறுமதி அதிகமா குறைவடையுது, வெளிப்பெறுமதி குறைவடையுது. அந்த உள்நாட்டில் உயர்வளவான பணவீக்கம், நாட்டுல இன்னொன்னு சொல்லாமல் அந்த நாட்டுல பணநிதம்பல் அதிகம் பிள்ளைகள். சிம்பாப்வேல வந்து இந்த மத்திய வந்து சும்மா இந்த இது மாதிரி அடிச்சு கொடுக்குது, பேப்பர் மாதிரி அடிக்குது நாணயத்தை வந்து. ஆகவே நாட்டுல பணநிரம்பல் அதிகம், உயர்வளவான பணவீக்கம், நாட்டோட பணத்தின் உட்பெறுமதி வீழ்ச்சி அடைதல், வெளிப்பெறுமதி வீழ்ச்சி அடைதல், அடுத்தது பொருளாதார வீழ்ச்சி, அதெல்லாம் வந்து இந்த மக்கள் வந்து அந்த ஏனைய நாட்டு நாணயத்தை வந்து விரும்புறதுக்கு காரணம் சொல்லுவாங்க. சரி, மூன்றாவது கேள்வி சொல்லுங்க பாப்போம் பிள்ளை. மூன்றாவது சொல்லுங்க, மூன்றாவது படியை கண்டுபிடிங்க பிள்ளை. பொறுப்பு கூறணும் சார். பணம் அச்சிடுவதை குறைக்கணுமா சார்? எஸ். மேலே தரப்பட்ட ரெண்டில் கொடுக்கப்பட்ட நிலைமையை திருத்தி அமைப்பதற்கு மத்திய வங்கி பொறுப்புள்ளதா? எஸ் நோன்னு சொல்லுங்க. பொறுப்புள்ளதா? ஏன்னா அந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுல நாணயத்தை வெளியீடு செய்தது யாரு பிள்ளைகள்? மத்திய வங்கி. மத்திய வங்கி தான் இந்த நிலைமையை தவிர்க்க வேண்டும். அதாவது அந்த நாட்டுல வந்து அந்த மத்திய வங்கி அதிகளவான நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்தது. அதாவது ஒரு நாடு ஒரு மத்திய வங்கி ஒரு நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய வேண்டும் என்பதை வந்து இந்த காரணி தீர்மானிக்கிற. சொல்லுங்க, இது அடிப்படையாக கொண்டு அந்த நாட்டு மத்திய வங்கி நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய. சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு மத்திய வங்கி நாணயத்தை அச்சிட வேண்டும் என்று சொன்னால் அந்த அச்சிடுவதற்கு இந்த காரணம் தீர்மானிக்கும். விலை மட்டும். ஒரு மத்திய வங்கி எந்த அளவு நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற காரணி என்ன பிள்ளைகள்? நாங்கள் இவ்வளவு நாணயத்தை செய்ய வேண்டும். சொத்துக்கள். எஸ். அதாவது பிள்ளை காணிங்க, ஒரு மத்திய வங்கி எவ்வளவு நாணயத்தை வெளியீடு செய்ய முடியும் என்பதை தீர்மானிக்கின்ற காரணிகளே அந்த மத்திய மீது காணப்படுகிற சொத்து மட்டங்கள், சொத்து இருப்பு, ஸ்டாக்ஸ். அதாவது ஒரு மத்திய வங்கிகிட்ட ஏராளமான வெளிநாட்டு நாணயங்கள் இருக்குது, அதாவது தங்கம் இருக்குது, உள்நாட்டு சொத்துக்கள் இருக்கும் என்று சொன்னா அது நிறைய நாணயத்தை வெளியீடு செய்யலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் மத்திய வங்கியிடம் போதிய அளவு இருப்புகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கி நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்தால் இந்த நிலைமை தான் ஏற்படும். ஆகவே இலங்கை வந்து புதிதாக நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த நாணயத்தை வெளியீடு செய்வதற்கு சமனான வெளிநாட்டு நாணயம் அங்கு இருக்க வேண்டும், அல்லது வெளிநாட்டு சொத்துக்கள் இருக்க வேண்டும், அது தங்கம் வந்து இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இலங்கையில வந்து போதிய அளவு வெளிநாட்டு நாணயங்கள் இருப்பு இல்லை. Foreign reserves are not enough for the
present demand என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், we don't have enough export revenue, we don't have enough foreign tourism in Sri Lanka. Okay, so we have the problems in the foreign trade. ஆகவே வெளிநாட்டு நாணயங்களுக்கு இருப்புகள் குறைவு, வெளிநாட்டு நாணய அந்நிய செலாவணி சம்பாத்தியம் குறைவு. அப்ப குறைவு என்று சொன்னால் நாங்கள் உள்நாட்டுல வந்து நாணயத்தை அச்சிட்டு வெளி செய்ய முடியாது. ஆகவே ஒரு நாட்டு நாணயத்தினுடைய நாணய வெளியீட்டை தீர்மானிக்கின்ற காரணி அந்த நாட்டு மத்திய வங்கி காணப்படுகிற இருப்புகள். அந்த உள்நாட்டு சொத்து வெளிநாட்டு சொத்து என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே அதை நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்க வேண்டும். ஒரு மத்திய வங்கியில ஒரு நாட்டுல வந்து நாணய வெளியீட்டை தீர்மானிக்கிற காரணிகள் சொல்லி கேட்டா நீங்க சொல்லணும் அந்த மத்திய காணப்படுற சொத்துக்கள். அந்த சொத்து வந்து சொத்தை வந்து 2 பிரிக்கலாம். ஒன்று உள்நாட்டு சொத்துக்கள், இன்னொன்று வெளிநாட்டு சொத்துக்கள் சொல்லி பிரிக்கலாம். உள்நாட்டு சொத்துக்கள் யாவை சொல்லி கேட்டாலும் சொல்லக்கூடியமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு சொத்துக்கள் சொல்லிக்க வெளிநாட்டு நாணயங்கள், வெளிநாட்டு பிணைகள், உண்டியல்கள் போன்றவற்றை சொல்லலாம். SDR அதெல்லாம் வந்து வெளிநாட்டு சொத்துக்கள் கிடைக்கும். அதெல்லாம் கூட இருக்க அதிகமா இருக்க நாங்க இருக்கலாம். சொத்து மட்டும் அடிப்படையாக கொண்ட அந்த நாணயம் வந்து வெளியே செய்யப்பட வேண்டும். ஆகவே நம்பிக்கையுடன் ஒரு தேசிய நாணயத்தை பாய்ப்பது, மக்களை தூண்டுவது மத்திய வங்கி எடுக்க முடியுமான செயற்பாடுகள் என்று கேட்க முடியாது. ஆகவே இதுக்கு என்ன விட சொல்லலாம், நீங்க சொல்லுங்க. நாம் அந்த 4 கேள்விக்கு விட சொல்ல முடியும். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்சா, எஸ், உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதன் ஊடாக என்ன செய்யலாம், நாங்கள் என்ன செய்யலாம், உற்பத்தியை கூட்டலாம், இறக்குமதி செலவை குறைக்கலாம். இறக்குமதி செலவை குறைப்பதன் ஊடாக வந்து நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதியை அதிகரிக்க செய்யலாம், மக்களது வருமானத்தை அதிகரிக்க செய்யலாம், அடுத்தது பணத்தின் உட்பெறுமதியை கூட்ட செய்யலாம். பிள்ளைகள் உற்பத்தி அதிகரிக்கிறது வேற என்ன செய்யலாம், உற்பத்தி அதிகரிக்கணும். வேற மத்திய வங்கி செய்யணுமா, மத்திய வங்கி கேட்டுருக்காங்க முடியாது. அதாவது நம்பிக்கையோடு தேசிய நாணயத்தை பாய்ப்பது, மக்களை தூண்டுவதற்கு மத்திய வங்கி இருக்கக்கூடிய முடிவெளியாகும். என்ன செய்யலாம், வேற என்ன செய்யலாம், நாட்டுல பண நிரம்பலை என்ன செய்யணும் பிள்ளைகள், பண நிரம்பலை குறைக்க வேணும். குறைக்கலாம். எப்படி குறைக்கலாம் பிள்ளைகள், எப்படி குறைக்கலாம், பண நிரம்பலை கட்டுப்படுத்த வேணும், குறைக்க வேணும். அதாவது பொதுமக்களின் கையில பணத்தை வந்து குறைக்கணும். வட்டி வீதம் சொல்லுங்க, வட்டி விதங்களை மாற்றி அமைக்கணும். வட்டி விதம் என்ன செய்யணும், எப்படி மாற்றி அமைக்கணும், கூட்ட வேணும். வட்டி விதங்கள் அதிகரிக்க வேணும். வேற என்ன செய்யணும், வேற என்ன செய்யலாம், வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க, வேற என்ன செய்யலாம், எப்படி நாங்கள் பணம் குறைக்கலாம் பிள்ளைகள். மத்திய வங்கி பண நிரம்பலை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் யாவை, திரசேரி உண்டியல் முறைகள் வெளியீடு செய்வது, விற்பனை செய்யறது. வெரி குட். ஆக பகிரங்க சந்தையில வந்து மத்திய வங்கி திரைசேரி உண்டியல்கள், ஆவணங்கள், பங்கு பத்திரங்கள் போன்றவற்றை வந்து பொதுமக்களுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் விற்பனை செய்யலாம். நீ சொன்ன சரி, எஸ், விற்பனை செய்யலாம். வேற என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், வேற என்ன செய்யலாம், ஒதுக்கு விதங்களை கூட்டலாம், ஒதுக்கி விதங்களையும் கூட்டலாம். எஸ் எஸ், மத்திய என்ன செய்யலாம் என்று சொன்னால் சட்டப்படியான ஒதுக்கி வீதங்கள், காசு ஒதுக்கி வீதங்கள் போன்றவற்றினை அதிகரிக்க செய்யலாம் மத்திய வங்கி. இதனால் வங்கிகளுடைய கடனாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். எஸ், வேற சொல்லலாம், வேற என்ன சொல்லலாம், தெரிவு கடன் மற்றும் தொகைக்கடன் கட்டுப்பாடுகளையும் மத்திய வங்கி விதிக்கலாம். அதாவது வணிக வங்கிகள் பொதுமக்களுக்கு வழங்குகின்ற கடன்களை என்ன செய்யலாம், கட்டுப்படுத்துவதற்காக வணிக வங்கிகளுக்கு மத்திய வங்கி ஆலோசனைகளை வழங்கலாம். இவ்வாறு பல கட்டுப்பாடுகளை மத்திய வங்கி மேற்கொள்ள வேண்டும். அடுத்தது மத்திய வங்கி நாணய வெளியீட்டை நிறுத்த வேண்டும். என நாணய வெளியீட்டை நிப்பாட்ட வேண்டும், குறைக்க வேண்டும். நாணய வெளியீட்டை வந்து குறைக்க வேண்டும். அந்நிய செலாவணி சம்பாத்தியத்தை அதிகரிக்கணும், ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும், இறக்குமதிகளையும் குறைக்க வேண்டும். ஏற்றுமதியை கூட்டணும், இறக்குமதியை குறைக்க வேண்டும். சரியா, இப்படி நடவடிக்கை வந்து மேற்கொள்ளணும். இப்படி சொன்னா 5 மாசம் கிடைக்க முடியும் உங்களுக்கு. இந்த 3ஆம் கேள்வியை பாருங்க, 3ஆம் கேள்வியை பாருங்க.
கிளி பாருங்க. சொல்லுங்க. நேரடி நிதியிடல், மறைமுக நிதியிடல் இரண்டையும் வேறுபடுத்ததை கேட்டு நம்புறீங்க. இது இதன் சம்பந்தப்படுத்தப்பட்டது எங்க வேற இது வந்து பாருங்க கூட்டு பாருங்க. செயற்பாடுகளுக்கு அதிலே செயற்பாடுகளுக்கு வசதியளிக்கும் சாதனங்கள் மற்றும் கட்டமைப்புக்கோட நேரடி நிதியிடல் அப்படின்னு சொன்னா நிதியியல் சந்தையில வருது பிள்ளைங்க. பைனான்சியல் மார்க்கெட்டுல வருது பிள்ளை. இது வந்து பைனான்சியல் மார்க்கெட்ஸ்ல வருது நிதியியல் சந்தைகள் மற்றும் மறைமுக நிதியிடல். நிதியியல் இடையீட்டாளர்கள். மறைமுக நிதியிடல் பைனான்சியல் இன்டர்மீடியேட்டர்ஸ் ஆகிய இரண்டிலும் ஈடுபடும் நிறுவனங்களை நிதியியல் முறைமை உள்ளடக்குகின்றது. கவனிங்கோ, நிதியியல் முறைமை என்பது வந்து பைனான்சியல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. இதுல வந்து ஈடுபடுகிற ஆக்களை யார் பிள்ளைகள் ஒன்று வந்து அந்த அதாவது வந்து செயற்பாடுகளுக்கு வசதி சாதனங்கள் மற்றும் கட்டமைப்புடன் நேரடி நிதியிட்டல். அதாவது டைரக்ட் ஃபைனான்ஸ் பிள்ளைகள். டைரக்ட் ஃபைனான்ஸ் சொல்றது டைரக்ட் ஃபைனான்ஸ் சொன்னா பிள்ளைகள் அதாவது கடன் தேவைப்படுகின்ற நபர் கடன் கொடுக்கிற ஆள்கிட்ட போய் நேரடியாக பணத்தை பெற்றுக் கொள்றது. இது வந்து டைரக்ட் ஃபைனான்ஸ். அதாவது கடன் தேவைப்படுவோரும் கடனை வழங்குவோரும் நேரடியாக சந்திக்கிறது. டைரக்ட் ஃபைனான்ஸ். அதாவது கடன் தேவைப்படுவோர் கடனை மிகையா வைத்திருப்போடமிருந்து கடன் பெறுகிறது. டைரக்ட் ஃபைனான்ஸ். இன்டைரக்ட் ஃபைனான்ஸ் சொன்னால் மறைமுக நிதியுடன் சொன்ன பிள்ளைகள் இங்க யார் இருப்பாருன்னு சொன்னால் இங்க வந்து ஒரு பைனான்சியல் இன்டர்மீடியேட் இருப்பாரு. இங்க வந்து நிதியியல் இடையீட்டாளர் புரோக்கர்ஸ் பிள்ளை. புரோக்கர் எக்ஸும் வையும் இருக்கிறான்னு சொன்னால் எக்ஸும் வையும் சந்தித்தால் அது வந்து சொல்றது டைரக்ட் ஃபைனான்ஸ். எக்ஸ் வந்து பணம் தேவை, வைட்ட பணம் மிகையா இருக்கு. எக்ஸும் வையும் வந்து நேரடியாக தங்களுக்கு இடையே பணத்தை பரிமாற்றிக் கொள்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இன்டைரக்ட் ஃபைனான்ஸ் சொன்னா பிள்ளைகள் எக்ஸும் வையும் இருந்தாலும் அங்க வந்து ஒரு புரோக்கர் எதிர்ப்பாரு. அங்க பி என்ற ஒரு புரோக்கர் இருப்பார். அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் பணம் தேவைன்னு சொன்னால் வையிட்டு தான் வாங்கி போட்டு பிறகு இவர் வந்து எக்ஸ் கொடுப்பார், பி கொடுப்பார். வையிட்ட இருந்து பி கடனை காசை பெற்றுட்டு பிறகு சொன்னால் இந்த பி வந்து எக்ஸ் காசு கொடுப்பார். அப்ப இங்க வந்து எக்ஸும் வையும் ஏன் சந்திக்க மாட்டேன் சொல்றது. இங்க வந்து பைனான்சியல் இதை நடக்குறீங்க. இப்ப அநேகமா வந்து இந்த வங்கிகள் எல்லாம் வந்த பிள்ளைகள் நான் கொண்டு போய் காசு போடுறேன்னு சொன்னால் எனக்கு தெரியாது இந்த என்னுடைய காசு யாருக்கு கடனா கொடுக்கப்படுறேன்னு சொல்லி. ஆகவே இங்க வந்து நிதி தேவைப்படுவோரையும் நிதி வழங்குவோரையும் அந்த நிதி பரிமாற்றத்துக்கு இடையில வந்து ஒரு நபர் இருப்பார். அவர் வந்து கமிஷன் வந்து பெற்றுக் கொள்வார். ஆகவே ஆகிய இரண்டிலும் ஈடுபடும் நிறுவனங்களை நிதியியல் முறைமை உள்ளடக்கின்றது. அத்தகைய நிறுவனங்களின் நிதியியல் மற்றும் தொழிற்பாட்டு உறுதிப்பாட்டு நிதியியல் முறைமையின் உறுதித்தன்மைக்கு முக்கியமானவையாகும். பொருத்தம் உதாரணம் வந்து சுருக்கமான விளக்கங்களுடன் நேரடி நிதியீட்டல் மற்றும் மறைமுக நிதியீட்டல் வேறுபடுத்தல் கேட்டுக்கணும் பிள்ளைகள். ஆகியோர் தெரியும் டைரக்ட் ஃபைனான்ஸ். சொல்லுங்க போதலும் அப்படி சொல்லுங்க. நான் ஸ்கூல் அப்படியே விளங்குனா சொல்லுங்க பிள்ளைகள். பேங்க் சார். டைரக்ட் ஃபைனான்ஸ் சொல்லுங்க. பேங்க் விளங்கப்படுத்துங்க பிள்ளைகள். பேங்க் சார்.
பேங்க்ல கடனை பெறுவது direct finance. ஓ சொல்லுங்க எப்படி சொல்லுங்க பிள்ளைங்க. சார் பேங்க்ல லோன் ஒன்று எடுக்கிறேன்னா அது direct finance-ஆ? அப்படியா அப்படி சொல்றீங்க. பேங்க்ல பேங்க் வந்து யார்கிட்ட காசு கொடுக்குது சொல்லுங்க பார்க்கும்போது. பேங்க் வந்து யார்கிட்ட காசை கொடுக்குது சொல்லுங்க. மக்கள். பேங்க் எங்க காசங்கால பிள்ளைகள் பேங்க் மக்கள்கிட்ட வாங்கி தான் கொடுக்குது பிள்ளைகள். ஆகவே அவ என்ன செய்யணும், அவன் வந்து வங்கி வந்து ஒரு ஃபைனான்சியல் இன்டர்மீடியேட் பிள்ளை. அங்க வந்து பேங்க் சொந்த காசு கொடுக்கல பிள்ளைகள், பொதுமக்கள் காசை கலெக்ட் பண்ணது பிள்ளைகள். கலெக்ட் பண்ணி போட்டு அந்த காசு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கடன் தேவைப்படுற காசு கொடுக்குறது இல்லையா. அங்க வந்து பேங்க் என்ன செய்யணும்னா ஃபைனான்சியல் இன்டர்மீடியேட்டர்ஸ் தான் இருக்குது. நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் கடன் வாங்குறது, ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு சொந்த கடன் வாங்குறீங்க, அது வந்து டைரக்ட் ஃபைனான்ஸ் பிள்ளைகள், டைரக்ட் ஃபைனான்ஸ் மாதிரி இருக்கும். ஆக நீங்க வங்கிக்கு போகாமல் நேரடியா கடன் எடுத்தீங்கன்னு சொன்னார். இப்ப நாங்க சொல்றோம், இப்ப நான் வங்கியில வைப்பு செய்யறேன், நீங்க கடன் எடுக்கிறீங்க. ஆகவே நான் சம்பத் மேல வைப்பு செய்துட்டேன், நீங்க போய் சம்பத் மேல கடன் எடுக்கிறீங்க. ஆகவே அங்க எங்களுக்கு தெரியாது நீங்களா கடன் எடுத்து சொல்லு. நேரடியா நான் உங்களுக்கு கடன் தந்தேன்னு சொன்னாப்புல அது வந்து டைரக்ட் ஃபைனான்ஸா இருக்க முடியாது. வங்கியில் நடவடிக்கை வங்கியில வந்து பிள்ளைகள், வங்கி வந்து ஒரு ஃபைனான்சியல் வங்கி பேங்க்ஸ் லைக் ஃபைனான்சியல் இன்டர்மீடியேட்டர்ஸ். அவை சொன்னால் கடன்கள் பண்ணி போட்டு வைப்பாளர் கொடுக்கிறார். இங்க வந்து நேரடியாக கடனை பரிமாற்றப்பட்டால் பிள்ளைகள் அது சொல்றது வந்து டைரக்ட் ஃபைனான்ஸ் சொல்ல முடியாது. அதாவது கடன் தேவைப்படுவோரும் கடனை நிதியா வச்சிருப்போரும் வந்து அவன் நேரடி சந்திக்க முடியாது. நேரடி சந்திக்கதான் அது வந்து டைரக்ட் ஃபைனான்ஸ் கிடைக்கப்படுது. அங்க ஒரு முகவர் தேவைப்பட மாட்டார். இங்க வந்து வங்கி வந்து ஒரு முகவர்த்தம் தேவைப்படுது. ஓகே பிள்ளைகள். ஆகவே நிதி தேவைப்படுவோரும் நிதியை மிகையா வைத்திருப்போரும் நேரடியாக பணத்தை பரிமாற்றி கொண்டார்களே அது சொல்வது டைரக்ட் ஃபைனான்ஸ். அதே போல இன்டைரக்ட் ஃபைனான்ஸ் சொன்னார்களே இது வந்து நிதி இடையீட்டாளர் ஊடாக கடனை வழங்குவோரும் சந்திக்க. இங்க வந்து பணம் வந்து நேரடியா இங்க இன்டைரக்ட் ஃபைனான்ஸ்ல வந்து அது மறைமுக நிதியீட்டுல வந்து நேரடியா வந்து பணம் பரிமாற்றப்பட மாட்டாது, ஒரு முகவரோட தான் பரிமாற்றப்படும். அங்க வந்து ஃபைனான்சியல் இன்டர்மீடியேட் காணப்படுவார்கள், நிதி இடையீட்டாளர் காணப்படுவார். இங்க பாருங்க, அடுத்த கேள்வி பாருங்க. நிதியியல் இடையீட்டாளர்களின் முக்கிய செயற்பாடுகள். What are the key function of the financial intermediaries in a financial market? அதாவது நிதி சந்தையில் அல்லது நிதி சந்தையில வந்து நிதி இடையீட்டாளர்களுடைய முக்கிய செயற்பாடுகள் யாவை என்பதை நீங்க கேட்கலாம். அதாவது இந்த வங்கியினுடைய செயற்பாட்டை நீங்க மேல வச்சீங்கன்னு சொன்னா அதனுடைய செயற்பாட்டை நீங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்க முடியாது. நிதி இடையீட்டாளர்களின் முக்கிய செயற்பாடு யார் சொல்லுங்க சார். நிதியியல் சந்தையில ஈடுபடுற ஆக்கள் யார் அப்படின்னு கேட்டா நாங்க என்ன சொல்லலாம்? இப்ப நிதியியல் இடையீட்டாளர்கள் தானே வங்கிகளும் கடனாளியும் சொல்றோம்னா, அப்ப நேரடி நிதியோட தொடர்புபடுற நிறுவனங்கள் அப்படின்னு கேட்டா நாங்க எதை சொல்லலாம்? எதை நாங்க உதாரணமா எடுக்கலாம்? அதுக்கு உதாரணமா எடுக்கலாம்னு சொல்றேன். இப்ப நாங்க எப்படி சொல்லலாம், சில இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அவங்க வந்து தங்களோட காசைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டிய இருக்கணும். இப்ப நாங்க எப்படி சொல்றோம், அதுக்கு உதாரணத்துக்கு ஃபைனான்ஸ் கம்பெனியில இப்ப சில வழியில நீங்க சொன்ன மாதிரி சில கம்பெனிகள் தங்களோட பணத்தை கொடுக்குறதா இருக்க அங்க வந்து அங்க மீறிட்டு பெறக்கூடாது. அங்க வந்து இப்ப நாங்க வந்து அப்படி சொன்ன மாதிரி நடைமுறையில அப்படி சொல்லலாம் உங்களுக்கு. அது நான் சில என்ன சொல்லுங்க, நாங்கள் எப்படி இருக்கணுமே, சில பேர் இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க பாத்துனீங்களா? இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்க சந்தையில் இருக்கமில்ல, இந்த நீங்க பார்த்து இந்த கடை வட்டி கடன் வெளிப்படைங்களோ, வட்டி கடைன்னு சொல்லி
இன்ஃபார்மல் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுனாங்க. நீங்க இந்த அடகு கடையை கடிப்பட்டீங்களோ, இந்த வட்டி கடையை கடிப்பட்டீங்களா, அவையெல்லாம் இருக்க பெருகணும். அநேகமா அவங்க வந்து தங்களோட காசைத்தான் கொடுத்துட்டு வட்டி கொடுத்து போட்டு வட்டிக்கு வாங்குவாங்க வந்து. சார் இதுல நாங்க இந்த சீட்டு போடுதல் ஏலம் அது போடலாமா? சீட்டு போடுற மாதிரியா? சீட்டு போடுறது அங்க பணத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்குறது அப்படித்தான் சொல்லுவாங்களா? அங்க புரோக்கர் சொன்னாங்க. இப்ப அது வந்து டிரெக்டா சொல்லணும். நாங்க வந்து பாருங்க, அந்த கிராஃப்லையும் காட்டல வந்து நாங்கள் இங்க வந்து ஏ பி இதுல பண்ணா இதை பார்த்தோம்னா இது பாருங்க சொல்லுவாங்க. ஏபிஎன் 2 பேர் ரெஃபரன்ஸ் சொன்னால் அது வந்து ஏபி வந்து டிரான்சாக்ஷன் செய்தா அது வந்து என்ன சொல்றீங்க டைரக்ட் ஃபைனான்ஸ் சொல்றாங்க. அப்ப ஏபி வந்து சி கூடாக வந்து இந்த டிரான்சாக்ஷன் செய்தா தான் இது வந்து இந்த இன்டைரக்ட் ஃபைனான்ஸ் சொல்றாங்க. இங்க பேங்க் இங்க வந்து நாங்கள் பேங்கை தவிர்த்து போட்டு நாங்கள் டிரான்சாக்ஷன் செய்தோம்னு சொன்னா டைரக்ட் ஃபைனான்சிங். அதே போல நீ சொன்ன மாதிரி சில வழியில சில பைனான்ஸ் கம்பெனி வந்து தங்களோட பணத்தையே ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய இருந்தா அது வந்து டைரக்ட் ஃபைனான்ஸா இருக்கும். அது பொதுவாக அந்த கமர்ஷியல் பேங்க் வங்கிகள் வந்து அநேகமா வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை எடுத்து தான் அங்கால கடன் கொடுக்கணும். அதனால பாருங்க, அவ வந்து ஒரு 4 வட்டிக்கு பொதுமக்களோட கடன் எடுத்து பொதுமக்களோட வைப்பா எடுத்து அங்கால 8 வீதத்துக்கு வந்து கடன் கொடுக்கணும். இங்க வந்து அவ வந்து என்ன வங்கிகள் வந்து அநேகமா வந்து அந்த நிதி இடைத்தரம் சொல்லிப்படுறாங்க. அப்ப உதாரணத்துக்கு நான் சொல்ல போனோம்னா இந்த எங்கட இன்ஃபார்மல் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்குதானே, அதாவது இன்ஃபார்மல் அந்த முறைசாரா கடன் வழங்கும் அமைப்புகளை நாங்கள் இதுக்கு சொல்லலாம். நேரடி நிதியீட்டாளர்கள் உங்களுக்கு தெரியும். அந்த அடகு கடை மாதிரி வட்டி கடை வச்சிருந்தானே, வட்டி கடை அல்லது இந்த வீட்டுல நாங்கள் ஊர்ல வட்டி கடன் கொடுக்குறோம் வெளிப்பட்டீங்களா? வட்டி காசு கொடுக்கறது வெளிப்பட்டிருக்கீங்களா? வட்டி காசு கொடுக்கணும்னு சொல்லி மற்றது அந்த சந்தையிலையும் பெருக்கப்படியும் சந்தையில ஒவ்வொரு மார்க்கெட்லயும் வந்து அந்த சொல்றது ஒரு 24 ஹவர்ஸும் இருக்காது. ஒரு 4 ஹவர்ஸ் கடன் கொடுக்கணும், 10 ஹவர்ஸ் கடன் கொடுக்கணும். உங்களுக்கு பார்த்திருப்பீங்க தெரிவதைகள் இந்த சந்தையில மார்க்கெட்டு போனீங்கன்னு சொன்னா அது இந்த மீன் கடைகள் அல்லது மரக்கறி கடைகள் போனேன். அது வந்து சில அந்த அந்த விற்பனையாளர் வந்து காசு இருக்காது. அது ஒரு ஆள்கிட்ட போய் காலையில காசை வாங்கி கொண்டு போய் அந்த பொருட்களை வந்து வாங்கி போட்டு வித்து போட்டு பின்ன காசு கொடுப்பாங்க. அதுக்கு அதுல அவர் வந்து வட்டி எடுக்காரு. நீங்க 1000 ரூபாய் காசு கேட்டால் 900 ரூபாய் காசு தான் தருவார் உங்களுக்கு. 900 ரூபாயில நீங்க கொடை வாங்கி வித்து போட்டு பின்னர் 1000 ரூபாய் கொடுப்பாங்க அவருக்கு. அப்படி அது வந்து ஒரு எத்தனை காலையில வாங்கினா மாலையில கொடுப்போம் நீங்க காசு. அப்படி இருக்கும். அப்படி சிஸ்டம் இங்க இருக்குது, சந்தைகள் இருக்குது, எல்லா சந்தைகளையும் இருக்கு. அது வந்து அது நேரடி ஃபைனான்ஸ், டைரக்ட் ஃபைனான்ஸ் சொல்லுவாங்க. ஆகவே அங்க வந்து ஒரு புரோக்கர் இல்லாவிட்டால் அது நாங்கள் இந்த அநேகமான வளர்ச்சி அடைந்த மார்க்கெட்டை பார்த்த மட்டும்னால் இல்ல உங்களுக்கு கன்செப்ட் அப்படின்னா ஓகே. அநேகமா உதாரணத்துக்கு இந்த பட்டிக்கடை சொல்லலாம். இந்த பட்டிக்கடைகளுக்கு தான் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அடகு கடை மாதிரியான அடகு கடை அப்படித்தானே என்ன சொன்னா நாங்கள் நிதி தேவை வந்து நாங்கள் அங்க போய் அந்த நகையை வச்சுட்டு தான் நாங்கள் எடுக்க காசு வாங்குறோம் வீட்டை போய். அங்க வந்து நாங்கள் பிணைகளா வந்து நாங்கள் நகையை வைக்கிறோம். நாங்க அவங்க காசு தார பிணைக்காதான் அங்க எங்களை நகையை நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து சொல்லலாம் நாங்கள் நேரடி நிதியீட்டல் நிறுவனம் சொல்லாம இருந்தாங்க. அடகு கடையை சொல்லுவாங்க. ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி 3ஆம் கேள்வி பாருங்க. பணச்சந்தை மற்றும் இது ஓகேயா? 2வது கேள்வி ஓகேயா? 2ஆம் கேள்வி சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? என்ன தெரியுமா? சொல்லுங்க. 2ஆம் கேள்வி ஓகேயா? 2வதுல வந்து நிதியியல் இடையீட்டாளர்களின் முக்கிய செயற்பாடுகள் பணத்தை ஏற்றுக்கொள்றதும் பணத்தை
கீழே கொடுக்கறதுமா சார்? ஓகே சார். முக்கிய செயற்பாடுகள் சொல்லுங்க. ஓகே, இப்படி சொல்லுங்க. நிதி ரிலேட்டட் செயற்பாடு சொன்னா ஓகே ரைட். அதாவது பணத்தை மிக வைத்திருப்போரிடமிருந்து பணத்தை பெற்று நிதி தேவைப்படுவோருக்கு கடனாக வழங்கல் சொல்லுறாங்க. வழங்கல் சொல்ல முடியும். அது ஒன்று. மற்றது வந்து நாங்க செய்ய அடுத்தது கடனை பெற்றுக்கொண்டாங்க நாங்க என்ன செய்யறாங்க, அதாவது நாங்க பணத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னா இன்னும் அவங்கள வட்டி கொடுப்போம், வட்டி கொடுப்போம். மற்றது வந்து நாங்கள் அது வந்து மற்றது இந்த பிணை நாங்கள் அதாவது கடனுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பெற்ற கடனை நாங்கள் என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட கால கிரமத்துல வந்து கொடுக்கக்கூடிய வகையில் நாங்கள் இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து முக்கிய செயற்பாடாக இருக்கும் பொழுது. ஓகே, ஆகவே நீங்கள் அது இதுல என்ன செய்யலாம்னு சொன்னால், இதுல வந்து நிதி அதாவது நிதி தேவைப்படுவோரையும் நிதி மிக வைத்திருப்போரையும் வந்து இணைக்கின்ற சந்தான் நீங்க சொன்னீங்க. இது அந்த நிதி இடையீட்டான்னு சொல்லுவாங்க, இது இடையீட்டா சந்தைன்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க வந்து ரெண்டு தரப்பினரையும் வந்து சந்திக்க வைக்கிறதா இருக்கணும். நீங்க அடுத்தது வைப்பாளருக்கு வந்து நான் கடன் பெற்றாளர் என்ன சொன்னாங்க, வட்டியை நாங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல கடன் அதாவது சொன்னா வைப்புகளை வைத்தாக்களுக்கு வந்து நாங்கள் வட்டி கொடுக்க வேண்டும். அதே போல வைப்புகளை எங்களோட கடன் பெற்றாட்டம் நாங்கள் வட்டியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம் நாங்கள். அடுத்தது வந்து இவர் வந்து பொறுப்பா இருப்பார். யாரு பணத்தை பெற்றால் அதுக்கு நாங்கள் அந்த பணத்தை நாங்கள் திருப்பி செலுத்த வேண்டும். அது வந்து அதோட பொறுப்பா இருக்கும். வந்து அடுத்தது வந்து நிதிச்சந்தை வளர்ச்சியில வந்து செல்வாக்கு செலுத்துறாங்க. இது வந்து இந்த நிதி இடையீட்டாளர்கள் வந்து நிதிச்சந்தையினுடைய வளர்ச்சியில வந்து முக்கிய பங்கு ஆற்றுகிறோம். அது இப்படி சொல்லாமல் மேலதிகமாக சொல்லாமல் சொன்னா அந்த பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அதுக்கு வந்து இது வந்து முக்கிய பங்களிப்பு செய்யணும்னு சொல்லாமல். அதாவது இந்த நிதி இடையீட்டாளருடைய பங்களிப்பு மிகவும் மிக முக்கியத்துவமானது பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி போன்றவற்றுக்கு வந்து நிதி இடையீட்டாளர் செயற்பாடு மிக முக்கியத்துவம் காணப்படுது. உங்களுக்கு தெரியும், எங்களோட நிதி சந்தையுடைய வளர்ச்சியில வந்து பெரிய பங்களிப்பு வகிக்கிறது வந்து எங்களோட நிதி நிறுவனங்கள் தான், இந்த பைனான்ஸ் கம்பெனிஸ் தான். அந்த வங்கிகள், காப்பீடு கம்பெனிகள், பைனான்ஸ் கம்பெனி, லீசிங் கம்பெனிஸ் எல்லாமே இந்த செயற்பாட்டுல வந்து ஈடுபடுது அப்படி சொல்லலாம். ஓகே, சரி. அடுத்த பாருங்க, பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை ஆகிய இரண்டு குணாதிசயங்களையும் வேறுபடுத்துவதுடன் ஒவ்வொரு வகையிலுமிருந்து இலங்கையில் செயற்படும் ஆக குறைந்த ஒரு உபசந்தையை குறிப்பிட சொல்லியிருக்கிறேன். இது இப்படியே சொல்லுங்க பாப்போம். வெளியே வாசிக்கு போட்டு வடியா சொல்லுங்க. அதுக்கு அதிகமாக கூட தெரிஞ்ச விட சொல்லுங்க. முதலாவது சொல்ல போறீங்கன்னு சொன்னால் பணச்சந்தை சொல்லுங்க. கோல்மணி மார்க்கெட் பணச்சந்தையில நீங்க வரைவிலக்கணம் படுத்தணும் போல அப்படித்தானே? வேறுபடுத்தாமல் வேறுபடுத்தி போட்டு உதாரணத்துக்கு வேறுபடுத்தணும். வேறுபடுத்தணும். குறுகிய கால முதலீடுகளை கொண்டது பணச்சந்தை, நீண்ட கால முதலீடு பணச்சந்தைக்கு திரசேரி முறியல் இப்படி சொல்லுங்க. சரி, அதாவது இந்த முதிர்வு காலத்தை அடிப்படையாக கொண்டு நாங்கள் என்னை பிரிக்கிறோம். இந்த மெச்சூரிட்டி பீரியட் சொல்றாங்க, முதிர்வு காலத்தை. இந்த பணச்சந்தையின் மூலதன சந்தையை நாங்கள் எப்படி பிரிக்கலாம்னு சொன்னால், அது வந்து அதனுடைய முதிர்வு காலத்தை அடிப்படையாக கொண்டது. அது முதிர்வு காலம் மெச்சூரிட்டி பீரியட் அடிப்படையாக கொண்டுதான் பணச்சந்தையில பிரிக்கப்படுது. அதாவது பணச்சந்தை என்பது குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்ட சந்தை வந்து பணச்சந்தைன்னு சொல்லுவோம். அதாவது குறுங்கால நிதி தேவைப்படுவோரையும் குறுங்கால கடன் வழங்குவோரையும் உள்ளடக்கிய சந்தை இந்த பணச்சந்தையாக இருக்கும். மூலதன சந்தை என்பது நீண்ட கால கடன் தேவைப்படுவோரையும் நீண்ட கால நிதி வழங்குவோரையும் கடன் வழங்குவோரையும் உள்ளடக்கிய சந்தை தான் மூலதன சந்தைன்னு சொல்லுவாங்க. ஆகவே என்ன பேசிக்கா என்ன முக்கியம்னு சொன்னா பிள்ளைகள், அந்த காலம் தான் முக்கியம். அதாவது முதிர்வு காலம்.
மெச்சூரிட்டி வீதம் முக்கியம். அது அடிப்படையாக கொண்ட இந்த ரெண்டு சந்தையும் வந்து பிரிக்கப்படுகிறது. அதாவது நீண்ட கால முதிர்வு காலத்தை கொண்ட சந்தை மூலதன சந்தை, குறுங்கால முதிர்வு காலத்தை கொண்டது பணச்சந்தை. திருப்பி விளக்கம் கொடுங்க. அதாவது குறுங்கால நிதி தேவைப்படுவோரையும் குறுங்கால கடன் வழங்குவோரையும் உள்ளடக்கியதான சந்தை பணச்சந்தை என்று சொல்லுவோம். இங்கே பணச்சந்தையில் பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் பணச்சந்தை கருவிகள் என்று சொல்லுவீங்கள். ஆகவே இதுல அதை சொல்லுவாங்க. இந்த கருவிகள் சொல்லி விளங்கப்படுத்த முடிஞ்சா அது பயன்படுத்தப்படுற சந்தை, அதுல பயன்படுத்தப்படுறது வந்து உதாரணத்துக்கு திரைசேரி உண்டியல், சரியா, திரைசேரி ஆவணங்கள், அடுத்தது பங்கு சந்தை, பங்குகள், பங்கு சந்தை போன்றவற்றை அதில் சொல்லப்படு உபசந்தைன்னு சொல்லி அழைக்கிறார்கள். உபசந்தை ஸ்டாக் மார்க்கெட். சொன்ன பங்கு சந்தை வந்து ஒரு பணச்சந்தை. அதாவது பங்குகளை வாங்குறது பிறகு நிதி தேவைன்னு சொன்னா அது உடனே விற்பனை செய்யலாம். பணச்சந்தை வந்து ஒரு பங்கு உபசந்தை, பணச்சந்தை ஒரு உபசந்தை. திரைசேரி சந்தை, ட்ரெஷரி மார்க்கெட், அது பணச்சந்தை ஒரு உபசந்தை. நீங்க சொன்ன மாதிரி கோல் மணி மார்க்கெட்னு சொன்னீங்க. ஒரு வங்கி இன்னொரு வங்கியிலிருந்து கடன் எடுக்கிறது, ஓகே, அப்படி சொல்றது. இதெல்லாம் வந்து ஒரு பணச்சந்தைக்குள்ள இங்க வந்து. அதே போல மூலதன சந்தைக்கு போனீங்கன்னு சொன்னால் நீண்ட கால நிதி தேவைப்படுவோரையும் நீண்ட கால கடன் வழங்குவோரையும் உள்ளடக்கிய சந்தை மூலதன சந்தை. இது நீண்ட கால முதிர்வு காலத்தை கொண்டிருக்கும். இங்கு பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் தெரியும், திரைசேரி, பிணைகள், ஆவணங்கள், தொழில் கடன் பத்திரங்கள் போன்றவற்றை. அப்ப அது சொல்லலாம் ட்ரெஷரி பாண்ட் மார்க்கெட் என்று சொல்லலாம் இல்லையா, அதை நாங்கள் கவனம் சொல்லலாம். ஆகவே மற்றது தொகுதி கடன் பரிமாற்ற சந்தை சொல்லுவாங்க. தொகுதி கடன்களை விற்பனை செய்து கொள்ள செய்வது சந்தையை சொல்லுவாங்க. ஆகவே இதை நாங்கள் மூலதன சந்தை என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே எல்லாமே வந்து அந்த காலத்தை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்படுகின்றது. சார், பணச்சந்தை என்றது வந்து குறுங்காலம் என்ன ஒரு வருடத்துக்கு உட்பட்ட காலம், அதுல திரவத்தன்மையும் அதிகமான ஆவணங்கள் பயன்படுத்தப்படும். என்ன அப்படி சொல்லாம சரி. மூலதன சந்தை வந்து ஒரு வருடத்துக்கு மேற்பட்டதா இருக்கும், நீண்ட காலமா இருக்கு. சரி, அந்த 1 இயர் குறிப்பிடலாம், நீங்க குறிப்பிடலாம். இங்க பயன்படுத்த சாதனங்கள் வந்து பணச்சந்தையில வந்து ஹை லிக்விடிட்டியா இருக்கும், லோ லிக்விடிட்டியா இருக்கும். வந்து தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்துருப்பீங்களானே, ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்துருப்பீங்க, ஷேர்ஸ் இருக்கும் இல்லையா, ஷேர் இருக்கும். அதாவது பட்டியலிடப்பட்ட கம்பெனிகள் என்று சொல்லி இலங்கையில 260 கம்பெனிகள் இருக்கும். அப்ப அந்த 260 கம்பெனிகளும் என்ன செய்யும் சொன்னால், அந்த தங்களுக்கு நிதி தேவை என்று சொன்னால் அவர்கள் என்ன சொன்னால் அந்த அந்த ஷேரை வந்து வழங்குவார்கள். வந்து அதாவது புதிய புதிய பங்குகளை வந்து சந்தையில வழங்கி மூலதனத்தை திரட்டு விரும்புகிறது. வந்து உங்களுக்கு தெரியும், voting shares, voting shares, non voting shares அந்த மாதிரி இருக்குது. அதே போல தொகுதி கடன்களையும் வழங்குவது நம்புகிறார்கள். வந்து உதாரணத்துக்கு சொல்லுவே, நாங்கள் சம்பத் பேங்க் ஒரு பேங்க் என்று இருக்குது. அது வந்து தங்களோட கேபிட்டல வந்து இன்னும் அதிகரிக்க போனோமா. அதாவது தங்களோட வங்கி கிளைகளை வந்து வெளிநாடுகளிலே வந்து உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறார். அவ்வாறு திட்டமிட்டிருந்தார்கள் அவர்களுக்கு வந்து மேலதிகமாக இன்னும் ஒரு மேலதிகமாக பணம் தேவை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்யறார் சொன்னால் சாதாரணமான பங்கையும் வழங்குவார்கள், ஓரட்சியாசையும் வழங்குவார்கள், சாதாரண பங்குகளையும் வழங்குவார்கள். அதே போல நீண்ட காலத்துக்கு நிதி தேவைன்னு சொன்னால், நீண்ட காலம் லாங் டேர்ம்ல எங்களுக்கு நிதி தேவைன்னு சொன்னால் அவர்கள் வந்து தொகுதி கடன் பத்திரங்களை வழங்குவார்கள். தொகுதி கடன் பத்திரம் என்பது ஒரு கடன் பத்திரம் தான், கடன் தான். தொகுதி கடன் பத்திரங்களை நீங்க கொள்வன செய்தால் உங்களுக்கு அது சொல்லப்பட்டது இவ்வளவு வட்டி தரலாமான்னு சொல்லுகிறோம். இவ்வளவு வட்டி தரப்படும், 10 வட்டி கொண்டு தரப்படும். அதே போல உங்களுக்கு நாங்கள் ஒரு 10 இடத்துல இந்த கடனை நாங்கள் திருப்பி நாங்கள் செலுத்துவோம் சொல்லி உறுப்பு தரப்படும். இது வந்து லாங் டேர்ம், அது வந்து மூல சந்தைகள் போயிடும். அதே போல சாதாரண பங்குகளை வழங்கினார்கள். சாதாரண பங்கு வழங்க, அதை சொல்றது
இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க, ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அந்த கம்பெனி தங்களுக்கு வந்து மூலதனம் தேவைன்னு சொல்லி சாதாரண பங்குகள் வழங்குது. சாதாரண பங்குகள் வழங்குது, நீங்க அதை கொண்டு செய்யலாம். நீங்க கொலை செய்து போட்டு உங்களுக்கு நீங்க உதாரணத்துக்கு ஒரு பங்கு 10 ரூபாய் படி வாங்கி இருக்கிறீங்க, உங்களுக்கு நிதி தேவை என்று சொன்னால் உடனே நீங்கள் அதை நீங்க பங்கு சந்தை ஊடாக விற்பனை செய்யலாம். அந்த பங்கின் பெறுமதி இப்ப 20 ரூபா போய்க்க நீங்க விற்பனை செய்தால் உங்களுக்கு மேலதிகமாக 10 ரூபா உங்க லாபம் கிடைக்கும், பங்கு வட்டம்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி சில பங்கு அந்த கம்பெனியின் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பேட் ஆகுமெண்ட் சொன்னால் நீங்க அது கம்பெனி பங்கின் விலை வந்து 8 ரூபா போகுது வழியில. அப்படி நடந்திருக்கு, இப்ப நடக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட அந்த லங்கா ஐஓசி என்று சொல்லி லங்கா ஐஓசி கம்பெனி வந்து 27 ரூபாவுக்கு ஷேர் வித்தது ஆரம்பத்துல வந்து இன்சியல் பப்ளிக் ஆஃபரிங்க வித்தாங்க. இதுல 27 ரூபாய்க்கு ஒரு பங்கின விலை 27 இப்ப வந்து அதோட விலை வந்து 17 ரூபாய் கிட்ட போகுது, 17 ரூபாய் கிட்ட போகுது. 27 வாங்கி 17 போகுது. போனா அது உங்களுக்கு நட்டமா தான் இருக்கும். அது வந்து ஆகவேதான் இப்படித்தான் சில பங்கின விலை உயர்வாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு கம்பெனியில தான் வாங்கி நான் முழு காப்பையும் கொண்டு ஐஓசி போட்டேன் வாங்கினா அது எனக்கு நட்டம் தான் போகும். நான் வந்து ஐயூசிலையும் வாங்கி சம்பத்திலையும் வாங்கி டயலாக்லையும் வாங்கி போட்டேன்னா ஒரு கம்பெனி நட்டம் வந்தா இன்னொரு கம்பெனி லாபம் எடுக்கலானே. ஆகவே அந்த லாபம் இங்க நட்டத்தை சமாளித்து ஒரு மாதிரி கொண்டு போகுதுன்னே இருக்கு. நாங்கள் எங்கிட்ட முதலீடு செய்கின்ற பொழுது அந்த டைவர்சிஃபை பண்ணி போட்டோம்னு சொன்னா, பரவலாக்கி போட்டோம்னு சொன்னா, வெவ்வேறு பட்ட கம்பெனிகள்ல நாங்கள் போய் முதலீடு செய்யணும்னு சொன்னா எங்கள் நட்டத்தை நாங்கள் உங்களுக்கு சமாளிக்கலாம். நாங்கள் ஒரே இதுல போய் கொண்டு போட்டோம்னு சொன்னா தெரியும், தனி வியாபாரம் தான் ஒரே ஆள் அவர் நட்டம் தான் அவர் வியாபாரத்துக்கு வெளியேற வேண்டியதான். பங்குடைய மட்டும் கலை திறக்கப்படியால நட்டங்கள் பகிரப்படும் செய்யும். அது போலதான் இங்க சந்தையில நாங்கள் இந்த பங்கு சந்தை போன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பங்கு சந்தை வந்து அது வந்து ஷார்ட் டேர்மா இருக்கும். உங்களுக்கு நீங்க பணம் தேவைப்பட்ட உடனே பணத்தை நீங்கள் பங்கு சந்தை கூட விற்பனை செய்து பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பணச்சந்தையில ரூப சந்தையாக நீங்கள் கருதிக் கொள்ளலாம். ஆகவே நல்ல பிள்ளைகள், அப்ப நாங்கள் இதுவரை பார்த்த விடயங்களை நீங்கள் தெளிவாக விளங்கி இருக்க வேண்டும். வேற ஏதாவது சந்தேகம் சொன்னா நாங்கள் அடுத்த வாரத்தில் சந்திப்போம், இதை பற்றி கதைப்போம். அதுக்கிடையே நான் அந்த பேப்பர் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன், அதை நீங்க செய்து பார்க்கலாம். வேற சந்தேகங்கள் இருக்குமா? டைம் ஆயிடுச்சு. ஓகே பிள்ளைகள், மீண்டும் சந்திப்போம். மீண்டும் புதன்கிழமை நாங்கள் சந்திப்போமா? ஓகே சார். அப்ப எத்தனை மணிக்கு? 7:30? ஓகே, 7:30. ஓகே பிள்ளைகள். ஓகே சார். Okay, thank you so much. Okay sir. Be safe. That's very important. Okay, be healthy. Okay. Okay, Thank you. sir. Take care. God bless you all. Thank you.